இறைவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. नाम की धन्यवाद हो. 2021 ஆண்டின் முதல் பரிசுத்த ஆராதனையை நாம் காணும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ததை எண்ணி நான் இறைவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். इस 2021वां साल की पहली पवित्र आराधना को देखने के लिए भागी लेने के लिए परमेश्वर मुझे को भी अनुग्रह किया है. इसे स्मरण करते हुए परमेश्वर को मैं धन्यवाद करता हूँ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर இந்த ஆண்டும் நாம் இறைவனுக்கு என்று பல பிரதிஜைகளை நாம் எடுத்திருப்போம். और इस साल भी परमेश्वर के लिए प्रतिज्ञा कई कुछ हम लिया होंगे. அந்த இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபையை பெற்று நாம் அதை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. और इसे हम परमेश्वर के अनुग्रह पाकर उसे पूरा करने के लिए प्रभु हमें दया करें. இந்த ஆண்டு முழுவதும் நாம் இறைவனுக்கு என்று வாழும்படிக்கும் और ये साल भर में परमेश्वर के लिए जीने के लिए இறைவன் நம்மை இந்த உலகத்திலே எதற்காக வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கங்கள் நம்மில் நிறைவேறும்படிக்கும் जिस लक्ष्य के लिए इस दुनिया में प्रभु हमें रख छोड़ा है उस लक्ष्य पूरा होने के लिए இதெல்லாம் நாம் கவனித்து இந்த ஆண்டு நாம் நடப்போமாக. इन सब बातों पर ध्यान देकर हम चलेंगे. நாம் ஒரு வேத வாக்கியத்தை வாசித்து இறைவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. एक प्रभु के वचन हम पढ़ेंगे और उनके वचन के ध्यान करेंगे. ஏசாயா 40 அதிகாரம் 31வது வாக்கியத்தை வாசியுங்கள். ஏசாயா 40 की 31वां वचन को पढ़िएगा. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அழைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று இங்கே தீர்க்கனாகிய ஏசாயா மூலமாக ஆண்டவர் துரளம்பட்டிருக்கிறார். ஏசாயா नबी की पुस्तक 40वां अध्याय की 31वां वचन पर इस प्रकार हम पढ़ते हैं, परंतु जो यहोवा की बाट जोते हैं वे नया बल प्राप्त करते जाएंगे, वे उकाबे की नाई उड़ेंगे, वे दौड़ेंगे और शर्मित ना होंगे, चलेंगे और तक ना होंगे. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर की बाट जो कोई जोते हैं उनके लिए परमेश्वर ने जो वादा दिया है वो यहाँ पर लिखा हुआ है. அவர்கள் புது பலனை அடைவார்கள். वे लोग नया बल प्राप्त करेंगे. கழுகுகளைப் போல் செட்டைகளை அழைத்து பறப்பார்கள். उकाबे की नाई पंखों को उड़ाते हुए उड़ेंगे. அவர்கள் ஓடுவார்கள், அவர்கள் நடப்பார்கள். वे लोग दौड़ेंगे और चलेंगे. கடவுள் நம்மை புதுப்பிக்க வேண்டும். परमेश्वर हमें नए सिरे से बनाना है. மனிதனை புதுப்பித்து புதுப்பித்து அவர் தம்முடைய சாயலை அவனில் தரிப்பிக்கிறதற்காக ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். परमेश्वर हमें इसीलिए उद्धार किया कि हमें नए सिरे से बना दे और उनके स्वरूप के अनुसार बना. மெய்யான இறைவனை அவரை அறிந்தவர்கள், सच्चाई परमेश्वर को जो कोई जाने அவர்கள் அந்த இறைவனிடத்தில் காத்து இருப்பார்கள். காத்திருக்கிறவர்களுக்கு அந்த இறைவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், उन लोग जो परमेश्वर के बाट जोते हैं उनके लिए प्रभु ये वादा देता है. இந்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய வாழ்விலே ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறார். इस वादाओं को प्रभु उनकी जीवित में पूरा करने वाला है. கர்த்தருக்கு காத்திருப்பது, जो परमेश्वर के बाट जोना, ஜெபம் பண்ணுகிறது, प्रार्थना करना, வேதம் வாசிப்பது, शास्त्र पढ़ना, ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிறதற்காக பொறுமையாக இருப்பதாகும். परमेश्वर का इच्छा को पहचानने के लिए धीरे से रहना. நம்முடைய வாழ்க்கையின் முடிவு மட்டும் இது நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த வாக்கியம் நமக்கு கூறுகிறது. हमारे जीवित का अंत तक हम इसे करते रहना चाहिए करके ये वचन हमें बतलाती है. விண்ணுலகத்துக்கு சென்றதுக்கு பின்பதாக கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டிய தேவை இல்லை. जब हम स्वर्ग में चला जाएंगे उस समय परमेश्वर के बाट जोने की कोई जरूरत नहीं அங்கே है. புது பலன் அடைய வேண்டிய தேவை இல்லை. वहां पर नए बल प्राप्त करने की जरूरत नहीं है. பரலோகத்துக்கு மேலாக பறந்து செல்லும்படிக்கு கழுகுக்கு போல நாம் சட்டைகள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய தேவை இல்லை. आज जो स्वर्ग से भी ऊपर उड़ने के लिए पंखों की कोई जरूरत नहीं है. அங்கே நாம் ஓடுவது தேவையற்ற காரியம். वहां पर दौड़ना जरूरत की बात नहीं है. அங்கே
நடந்து நாம் சோர்ந்து போகிறதுக்கு வேண்டிய அதாவது காரியமே கிடையாது. वहां पर हम चलकर थक जाने की कोई बात ही नहीं है. அங்கே நாம் சோர்வடைகிறதற்கான ஒரு காரியமும் அங்கே இல்லை. वहां पर हम थक जाने की कोई बात ही नहीं है. பரலோகத்திலே தேவனுக்கு காத்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. स्वर्ग में परमेश्वर के बाट जोने की कोई जरूरत नहीं இந்த है. மாம்சமான சரீரம் உடையவர்கள், इस मासिक शरीर का है, பலவீனமான இந்த சரீரம் உடையவர்கள், इस निर्बल शरीर का அவர்கள் जिसका தேவனுடைய வாக்குத்தத்தத்தை वे लोग परमेश्वर के प्रतिज्ञाओं को நீங்களும் நானும் ரசிக்க வேண்டும். वाह बार हम चक्कर देखना है. அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுகிறார் பாருங்கள், முதலாவது காரியம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறேன் हम என்றால், पहली बात आपको क्या कहना चाहता हूं. அப்போஸ்தலனாகிய பேதுரு பேதுருவின் நிருபம் दूसरी पत्री जो पत्रस का 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரை வாசிக்கலாம். और जो पहला अध्याय की पहली 4 वचनों को அதற்கு पढ़िएगा. பின்பதாக 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தையும் வாசிக்கலாம். மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைகளினால் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுகிறார். बड़े उच्च और जो स्वर्ग जो ईश्वरीय जो वरदानों हमारे लिए दिया गया करके यहाँ लिखा है. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம், दूसरी कोरिन्थियन 7वां अध्याय की पहली वचन. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறதுனால் தேவஜனமே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் இருக்கிற எல்லா அசூசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதல தேவ பயத்தோட பூர்ணமாக்க கடவோம் என்று இங்கே வாக்குத்தத்தங்களை முன்னிட்டு அவர் இங்கே இந்த சபையார்களுக்கு அவர் எழுதுகிறார். सो ये प्यारों, जबकि जो ये प्रतिज्ञाएं हमें मिली है तो जो आओ हम अपने आप को जो शरीर और जो आत्मा की सब मलिनता को शुद्ध करें और जो परमेश्वर के जो भय रखते हुए पवित्रता की सिद्ध करें करके यहाँ लिखा है. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் பவுலும் எழுதுகிற ஒரே காரியம் என்னவென்றால், वहां पर जो प्रेरित पौलुस और पत्रस लिखने का एक ही बात यह है, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலனை அடைய வேண்டும் என்றால் जो परमेश्वर के बाट जोने वाला नया फल प्राप्त करना. तो பவுல் என்ன கூறுகிறார் என்றால், மகா மேன்மையான வாக்குத்தத்தம் பேதுரு கூறுகிறார். और जो पत्रस ये कहता है कि बहुत उचित प्रतिज्ञाएं, அதே அடிப்படையில் தான் பவுலும் கூறுகிறார், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் பெற்று இருக்கிறோம் என்று அவர் கூறுகிறார். उसी नेव पर भी प्रेरित पौलुस भी कहता है ऐसी प्रतिज्ञाओं को இந்த अपनाएं. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் ரசிக்க வேண்டும். इस वादों को चक्कर देखना है. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தை வாசிக்கலாம். दूसरी कोरिन्थियन पहला अध्याय की 20वां वचन को அங்கே पढ़िएगा. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கூறுகிறார் என்றால், यहाँ जो प्रेरित पौलुस क्या कहता மகா है, மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமீன் என்றும் அங்கே அவர் கூறியிருக்கிறார். ऐसी जो वादों जो उचित प्रतिज्ञाएं जो यीशु मसीह में आम करके आमीन करके है. இயேசுக்குள்ளாக சகலமும் ஆம் என்றும் ஆமீன் என்றும் ஆண்டவர் கூறியிருக்கிறார். यीशु में सब कुछ बातों हाँ करके आमीन करके परमेश्वर ने कह दिया. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலனை அடைவார்கள். जो परमेश्वर के बाढ़ जोते हैं नए फल இப்படிப்பட்ட प्राप्त करेंगे. மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ऐसी उचित और प्रतिज्ञा बहुत अच्छे से हम पाए हैं. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் मसीह यीशु के अंदर हम इसे प्राप्त करने के लक्ष्य पे எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம், கர்த்தருக்குள்ளாக நீங்கள் பலப்பட வேண்டும், அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே நீங்கள் பலப்பட வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். एफेसियन 6:10 में यह लिखा है कि परमेश्वर के शक्ति के प्रभाव में तो बलवंत होते जाओ. கடவுள் தான் நம்மை புதுப்பிக்க வேண்டும். परमेश्वर ही हमें नए सिरे से बनाना
करना है। ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கிறதற்காக மகா மேன்மையான அருமையான இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவர் கூறியிருக்கிறார். हमें नए सिरे से बनाने के लिए बहुत उचित और बहुत अच्छे से प्रतिज्ञाओं मसीह यीशु में हमें प्रभु ने दिया है। நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக புது சிருஷ்டியாக நம்மை சிருஷ்டி अब और हम मसीह यीशु में नए सिरे से बनना அவர் சிருஷ்டித்து இருக்கிறதுடைய நோக்கம் वो इसीलिए बनाया। பழைய ஏற்பாட்டின் எல்லா விதமான வாக்குத்தத்தங்கள் पुराना नियम का हर प्रकार का प्रतिज्ञाएं கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் இருப்பதும் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். मसीह यीशु में हम रहना और प्रतिज्ञा सभी मसीह यीशु में रहना इसे हम समझना चाहिए। அதாவது பொதுவாக வாக்குத்தத்தங்களை குறித்து பல தீமையான காரியங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். प्रतिज्ञाओं के विषय में बहुत बुरे ஒருவன் बात लोग கிறிஸ்துவை बोलते பற்றி हैं। அறியாதவன் தான் அந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது என்று அவர்கள் பர்சனலைஸ் பண்ணுவாங்க. जो मसीह यीशु को नहीं पहचानते उन्हीं लोग कहेंगे ये प्रतिज्ञा मेरे लिए என்று இது தவறாக வேத வாக்கியங்களை எடுத்து போதித்து ऐसा गलत रीति से शास्त्र के वचन को लेके प्रचार करते हैं। வாக்குத்தத்தங்களை குறித்துள்ள அறிவில்லாமல் ஜனங்கள் இருக்கிறார்கள். प्रतिज्ञा के विषय में बिना ज्ञान के लोग ஒருவன் रहते हैं। கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. अगर कोई मसीह में हो तो वो नए सृष्टि है करके लिखा है। மகாமேன்மையும் அருமையான வாக்குத்தத்தம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். बड़ा उचित और बहुत अच्छे से प्रतिज्ञा है, ऐसी प्रतिज्ञा मसीह यीशु में रखा है। அதுதான் ஆமென் என்றும் ஆமென் என்றும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். उसी को हम हाँ करके आमीन करके लेना चाहिए। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். परमेश्वर के जो बाट जोते हैं वो लोग नए फल प्राप्त करेंगे। கர்த்தருக்குள்ளாக நீங்கள் பலப்பட்டு இருக்க வேண்டும் என்று எபேசியர் 6 அதிகாரம் 10வது வாக்கியத்திலே அவர் கூறியிருக்கிறார். एफेसियन 6:10 में वो कहता है कि आप அவருடைய प्रभु में बलवान சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் கர்த்தருக்குள்ளாக என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. सत्व के सामर्थ्य जाने प्रभु में करके लिखा है। தனிப்பட்ட முறையிலே ஒருவனும் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. प्रत्येक करके कोई इसे पा नहीं पाएगा। பவுல் அடிக்கடி எழுதுகிற ஒரு காரியம் கிறிஸ்துடைய உடன் சுகந்திரவாளிகளாக நம்மை இணைத்தவர். पौलुस बार बार यही लिखता है कि मसीह का सहकर्मी स्वतंत्रता करके இதை குறித்துள்ள அறிவை நான் இன்று உங்களுக்கு தர இருக்கிறேன். इसके विषय के ज्ञान आज के दिन मैं आपको देना चाहता हूँ। வாக்குத்தத்தங்களை குறித்துள்ள அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். प्रतिज्ञा के विषय का ज्ञान வாக்குத்தத்தத்தை हमको होना குறித்துள்ள चाहिए। அறிவு இல்லாமல் நாம் இருக்கிறது நமக்கு மனமுறிவை உண்டாக்கும். जो प्रतिज्ञाओं के विषय का ज्ञान हमको नहीं होता तो हमारी मन टूट जाती है, அவிசுவாசம் உண்டாகும், अविश्वास होता है, வீழ்ச்சி உண்டாகும். गिरावट होती है। ஏனென்றால் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இறைவன் அமைத்து வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னென்று நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தால் क्योंकि मसीह यीशु में परमेश्वर ने क्या प्रतिज्ञा சிலவங்க रखा சொல்றாங்க करके பாத்தீங்களா, नहीं जानता ஆண்டவர் तो என்னோட இருந்தால் எனக்கு இப்படி நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு कोई लोग- வாக்குத்தத்தத்தை குறித்துள்ள அறிவில்லாத முட்டாள்கள் இப்படி பேசுவார்கள். कुछ लोग ऐसा बोलेंगे अगर परमेश्वर हमारे साथ होता तो ऐसा मुझे नहीं होता। ஆண்டவருடைய ஜனங்கள் ரொம்ப தெளிவாக இறைவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு போதிக்க இருக்கிறார். परमेश्वर के लोग उनकी जो बराबर शिक्षा को समझने के लिए प्रभु सिखाने वाला है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। பழைய ஏற்பாட்டின் எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் எடுத்து இயேசுக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார். पुराना नियम के जितने भी वादा है मसीह यीशु में परमेश्वर ने रखा है। நாம் பாவிகளாக இருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாக கிறிஸ்துவற்றவர்களாக இருந்தோம் என்று எபேசியர் 2 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. हम पापियों थे, बिना भरोसे के थे और मसीह के बिना रहते थे करके एफेसियन 2 இந்த பாவிகளை அவர் மீட்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவர் வைக்கிறார். इन पापियों को छुटाकर मसीह यीशु में रखते हैं। வாக்குத்தத்தங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வைத்திருக்கிறார். प्रतिज्ञाओं को मसीह यीशु में रखा है। பாவிகளை மீட்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவர்களை அமைக்கிறார். पापियों को उद्धार करते मसीह यीशु के अंदर रखा है। கிறிஸ்துடைய உடன் சுகந்திரவாளிகளாக நாம் கருதப்படுகிறோம். मसीह के जो साथी स्वतंत्रता वाले हम बने அதிலே हैं। ஒரு 7 காரியங்கள் நான் உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். उसमें एक 7 बातों आपको
இந்த அடிப்படையிலே நாம் வாக்குத்தத்தங்களை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், इस नेव पर वादाओं को अगर हम पहचानेंगे तो, புரிஞ்சு கொண்டோம் என்றால், हम अगर समझ लिया கிறிஸ்துவ तो, வாழ்க்கையில எது நேரிட்டாலும், मसीह के जीवित में चाहे कुछ भी हो, ஏனென்றால் நான் எப்பொழுதும் கருதியிருக்கிற என்னுடைய பெரிய உறுதியான நம்பிக்கை கிறிஸ்துடைய நான் உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். क्यों मेरा हमेशा भरोसा पक्का भरोसा ये है எந்த कि காரியமும் நான் கிறிஸ்துக்குள்ளாக என்னை பலப்படுத்திக் கொள்வேன். किसी भी कार्य हो मसीह इसमें தேவஜனங்களும் எப்பொழுதும் கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள प्रभु வேண்டும். के लोगों हमेशा यह समझना चाहिए कि मैं मसीह में हूँ, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। பழைய ஏற்பாட்டின் எல்லா வாக்குத்தத்தங்களும் पुराना नियम के जितने भी प्रतिज्ञाएं புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு கிறிஸ்து மூலமாக ஆண்டவர் அருள் செய்யும்படிக்கு வாக்குத்தத்தங்களை பழைய ஏற்பாட்டிலே கூறியிருக்கிறார். नया नियम के हर विश्वासियों को मसीह के द्वारा देने के लिए प्रभु यीशु मसीह रखा है। தனிப்பட்ட முறையிலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். प्रत्येक हिसाब से इब्राहिम को वादा दिया होगा, யோசுவாக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். यहोशू को भी दिया होगा, மோசேக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். मूसा को भी दिया होगा, தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். आबेल को भी दिया होगा। அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக उनके लिए இருக்கட்டும், जो दिया हुआ वादा हो, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக या இருக்கட்டும், तो इस्राएल देश के लिए जो वादा दिया हो, ராஜாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமாக या இருக்கட்டும், राजाओं को दिया हुआ प्रतिज्ञा हो, நியாயாதிபதிகளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கட்டும், न्यायाधीश को प्रभु ने दिया हुआ वादा हो, இவைகள் எல்லாவற்றையும் எடுத்து ये सब कुछ लेकर ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வாயிலாக புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவருடைய காரியமாகும். परमेश्वर के कार्य ये है, ये सब जो प्रतिज्ञाओं को लेके मसीह यीशु के द्वारा उनके लोगों को देना। ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். परमेश्वर इब्राहिम को एक वादा दिया है, அவர் சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் சந்ததி என்று சொன்ன அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் எழுதியிருக்கிறார். गलातियों की पत्री में पौलुस लिखते हैं वो जो संतानों के लिए नहीं संतान के लिए करके मसीह के बारे में लिखा है। விசுவாசத்தினாலே கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டு இருப்பதினாலே विश्वास के साथ मसीह के साथ हम जुड़े हुए हैं, इसीलिए கிறிஸ்துடைய அடியார்கள் சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம். मसीह के जो दास हैं उसके संतान करके कहा जाते हैं। கிறிஸ்து இயேசு பெற்றுக்கொண்ட எல்லா வாக்குத்தத்தமும் मसीह यीशु जितने भी प्रतिज्ञा पाया அது है நமக்குரியதாக அது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். वो हमारा करके प्रभु ने हमें दिया है। வரப்போகிற அரசிலே நாம் அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். आने वाला இப்போ राज्य में சுதந்திரவாளிகளாக उससे हम நம்மை இணைத்திருக்கிறார். अब स्वतंत्रता करके हमें जुड़ाया है। இது முதலாவது அடிப்படை காரியமாகும். ये पहले की नेव की बात है। இரண்டாவது காரியம், दूसरी बात, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே पुराना नियम में யோசுவாக்கு परमेश्वर ने யோசுவா 1ஆம் அதிகாரத்தை எல்லா போதகர்களை எடுத்து கையாடுவார்கள். एक उससे के पहले நான் अध्याय உன்னை को, விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட நான் மோசேயோட இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன் என்றும், ना तो मैं तुझे छोड़ूंगा तुझे जा दूंगा, जैसा मूसा के साथ मैं रहा ऐसे तुम्हारे साथ रहूंगा। தேவனுடைய திருச்சட்டத்தை நீ அதிலிருந்து விலகாமல் जो परमेश्वर की जो पवित्र जो कानून की को ना छोड़ते அதை हुए இரவு பகலும் நீ தியானிக்க வேண்டும் என்றும், रात और दिन उसके ध्यान करना है। நான் உன்னோட இருப்பேன் என்றும், मैं तेरे संग நீ रहूंगा। கலங்காதே திகையாதே என்ற வார்த்தையை கொண்டு ना பேசுவார்கள். तो व्याकुल हो ना तो घबराहट हो। இதெல்லாம் அவருக்கு தனிப்பட்ட முறையிலே அது கொடுக்கப்பட்டது. ये सब प्रत्येक करके उनके लिए दिया है। அவரோட நடந்து சென்றவர்கள் மத்தியிலே இறைவனுடைய பிரசன்னம் காணப்பட்டது. उनके साथ जो चलते जा रहे थे उनके मध्य में परमेश्वर का प्रसन्नता रहा। உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவருக்கு கூறினது जो तुझे ना तो छोड़ूंगा ना तो त्यागूंगा திரளான करके ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களை நடத்தி செல்லும்படிக்கு, बहुत सारे इस्राएल लोगों को चला के ले चलने நீ के लिए எவர்களெல்லாம் நீ நடத்தி கொண்டு போக செல்கிறாயோ जिनको तू चला के ले जाएगा அவர்களை விட்டு நான் ஒருபோதும் விலகுவது இல்லை என்றும், उनको छोड़कर कभी मैं नहीं जाऊंगा। சுகந்தரித்துக் கொள்ள வேண்டிய தேசத்தை சுகந்தரிக்க செய்வேன் உன்னோட இருந்து, அந்த மக்கள் உன்னோட இருப்பதினால் சுகந்தரிக்க செய்வேன் என்று தான் அதுடைய அர்த்தமாகும். जो स्वतंत्रता करना है उस देश को मैं तेरे साथ रहकर उसे स्वतंत्रता
कर दूंगा, यही मतलब है। ஆண்டவருடைய பிரசன்னமானது யோசுவாவோட இருந்தது போல் परमेश्वर के प्रसन्नता जैसा यहोशू के साथ रहा, அங்கே ஆண்டவருடைய கூடாரத்திலும் இறைவனுடைய பிரசன்னம் இருந்தது. वहां परमेश्वर के तंबू में भी परमेश्वर के प्रसन्नता रहा। யோசுவாவும் இறைவனுடைய பிரசன்னத்துக்கு நேராக அவருடைய பிரசன்னம் சென்றது, அதற்கு பின்பதாக சென்றார். यहोशू भी जो परमेश्वर के प्रसन्नता जो आगे जा रहा था, ये भी जा रहा था। ஜனங்களும் அதற்கு பின்பதாக சென்றார்கள். उसके बाद लोगों भी जाते थे। யோசுவா சொன்னதை ஜனங்கள் கேட்டார்கள். यहोशू जो कहा उसे लोग सुना। இறைவன் அவர்கள் மத்தியிலே இருந்தார். परमेश्वर उनके मध्य में रहा। தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் அவரோட இருப்பேன் என்ற அர்த்தம் கிடையாது. प्रत्येक रीति से उसके साथ रहूंगा करके अर्थ नहीं है। அந்த மனிதன் அந்த ஜனங்களோட இணைந்தவர் தான். उस व्यक्ति उन लोगों के साथ जुड़ा हुआ है। தனிப்பட்டு அவர் ஒன்று ஆண்டவர் அவரை நிறுத்தவில்லை. प्रत्येक करके उनको कड़ा नहीं किया। அவருக்கு ஆண்டவர் சொன்னது முழு ஜனங்களுக்கும் அது உரியதாக அதை எடுக்க வேண்டும். उनके लिए जो प्रभु ने कहा कि पूरे प्रजा के लिए करके मिलकर लेना है। யோசுவாவோட பெரிய நாமம் உடையவராக यहोशू से भी बढ़कर नाम था। இயேசு அதிலே காண்பிக்கப்படுகிறார். यीशु वहां पर दिखाया जाता है। இயேசுவானவரை குறித்துள்ள நாமம் என்னவென்றால் यीशु विषय के नाम இறைவன் நம்மோடு இருக்கிறார். परमेश्वर हमारे साथ। இறைவன் நம்மை நடத்துகிறவராக, அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பனாக, परमेश्वर हमें चलाने वाला अच्छा चरवा, நாம் சுகந்தரிக்க வேண்டிய தேசம், हम सुंदरता करने वाला देश, 1000 வருட அரசாட்சியிலே நாம் சுகந்தரித்துக் கொள்வோம் என்று இயேசுவானவர் நம்மை நடத்தி கொண்டு செல்லுகிறார். 1000 साल के राजभुज में हम राजकरण करेंगे करके प्रभु उधर से चला के ले चलता है। இறைவன் சொல்லியிருக்கிறார். परमेश्वर ने कह மத்தேயு दिया 28ஆம் அதிகாரம், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோட இருப்பேன். मत्ती 28 अध्याय में परमेश्वर ने कह चुका है அந்த दुनिया के अंत तक அப்போஸ்தலர்களோட मैं तेरे संग, அந்த அப்போஸ்தலர்களோட இருப்பேன் என்று அவர் சொன்னார். उन प्रेरितों के साथ रहूंगा करके இந்நாள் कहा। மட்டும் நம்மோட இருக்கிறார் அல்லவா? ஹalleluya. आज के इन दिन तक प्रभु हमारे साथ அது है। தனிப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்பட்டது அல்ல. प्रत्येक प्रेरितों के लिए नहीं कहा गया। அவர்களுடைய செய்தியை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு उनके जो समाचार सुनकर यीशु को ग्रहण करते, விசுவாசத்தினாலே அவரோட இணைக்கப்பட்டவர்கள், विश्वास के साथ उसे जुड़े हुए लोग, ஆபிரகாமுடைய சந்ததியும் इब्राहिम की संतान, இயேசுடைய ஓட நாம சகவாரிசாக, ये यीशु के सहवारिस, தேவனுடைய பிரசன்னம் உடையவர்களாக जो परमेश्वर के प्रसन्नता। யோசுவா என்ன காண்பிக்கிறார் என்றால், यहोशू क्या बताता है? யோசுவாவுடைய வாழ்க்கை நமக்கு என்ன காண்பிக்கிறது? यहोशू के जीवित में क्या बताती है? யோசுவாவிலும் மேலான நாமம் உடையவராக இயேசுவானவர் வந்து यहोशू से भी बड़े नाम होकर यीशु मसीह आके யோசுவாக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இவருக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் அது நடைமுறைப்படுத்தும்படிக்கு यहोशू में जो कहा गया वो वचन इसी के अंदर हाँ करके आमीन करके उसे लागू करने के लिए, பாவிகளை மீட்டு இயேசுக்குள்ளாக இறைவன் வைத்து पापियों को छुटाकर यीशु में परमेश्वर रखकर, தனிப்பட்ட முறையிலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசுக்குள்ளாக அது அமைக்கப்படுகிறது. प्रत्येक करके जो भी प्रतिज्ञा कहा गया वो सब यीशु में இயேசுவோடு रखा जाता இணைந்து है। இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே यीशु के साथ जुड़े हुए लोगों எப்படி को நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரோ, जैसा मैं तुझे ना तो छोड़ूंगा ना तो त्यागूंगा करके எபிரேயர் जो 13ஆம் कहा, அதிகாரத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. इब्रानियों 11वां अध्याय में लिखा मैं ना तो तुझे அது छोड़ूंगा ना புதிய तो त्यागूंगा। ஏற்பாட்டின் ஜனங்களுக்கு உரியது. நாம் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம். नया नियम के लोगों का है क्योंकि हम यीशु के साथ जुड़े हुए हैं। மூன்றாவது तीसरी बात, வாக்குத்தத்தங்களிலே प्रतिज्ञा में தாசனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. दास के बारे में, சேவை செய்கிற தாசன் தேசங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று. जो सेवा करने वाला दास देशों के लिए ज्योति रहेगा। பாடுபடுகிற தாசனை குறித்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் दुख எழுதப்பட்டிருக்கிறது. उठाने वाला दास के विषय में यशायाह 53 में लिखा है। இந்த தாசன் ஜாதிகளுக்கு அவர் வெளிச்சமாக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. इस दास जो है लोगों के लिए एक ज्योति में होगा करके, கிறிஸ்துவானவர் வந்து मसीह यीशु நான் आकर உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று தீர்க்கன் மூலமாக அறிவிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை मैं इस संसार का ज्योति हूं करके जो नबी के द्वारा कहा हुआ वचन அவர் को, சொல்லப்பட்டிருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். पहला अध्याय को पढ़कर समझ लो। இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமாக ये संसार இருக்கிறேன். की ज्योति है मैं। பாடுபடுகிற
உயிர்த்தெழுகிற தாசன் உலகத்துக்கு தேசங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று दुख उठाने वाला दास देशों के लिए लोगों के लिए वो ज्योति रहेगा करके நாம் எல்லாரும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உட்படுத்தப்பட்டிருக்கிறதுனாலே हम सब मसीह यीशु में विश्वास के साथ जुड़े हुए इसीलिए அவர்களுடைய தாசர்களாக இருப்பதினாலே उसके दासों बने इसीलिए நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று இயேசுவானவர் துரலம்பட்டி तुम இருக்கிறார் संसार के ज्योति हो करके यीशु ने कहा है பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் पुराना नियम में जितने भी वादाओं दिया गया என்னுடைய தாசன் தேசங்களுக்கு அவர் வெளிச்சமாக இருப்பார் इस देशों की ज्योति रहेगा நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று இயேசுவானவர் சொல்லி இருக்கிறார் यीशु मसीह ने ये कहा कि तुम संसार கூறப்பட்ட की ज्योति हो வாக்குத்தத்தம் இயேசுவின் வாயிலாக நம்மட்டு மட்டும் வந்து சேர்ந்திருக்கிறது जो कहा गया प्रतिज्ञा यीशु से हमारा तक पहुंचा है நான்காவது காரியம் चौथी बात இறைவன் தம் மக்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ண முடியும் परमेश्वर अपने लोगों के मध्य में निवास करने के அவர் लिए வாக்குத்தத்தம் பண்ணி அவர்கள் மத்தியிலே நான் உலாவி वो वादा दिया मैं उनके सामने लाता நான் रहूंगा அவர்களுடைய தேவனாக இருப்பேன் அவர்கள் என்னுடைய ஜனமாக இருப்பார்கள் मैं उनके परमेश्वर बनूंगा वे लोग मेरी प्रजा இது रहेंगे பழைய ஏற்பாட்டின் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ये வாக்குத்தத்தமாகும் पुराना नियम के लोगों को दिया हुआ वादा है பழைய ஏற்பாட்டின் ஜனங்கள் மத்தியிலே ஒரு டெம்பிள் இருந்தது जो पुराने இறைவன் नियम के வாசம் लोगों की जो பண்ணும்படிக்கு परमेश्वर का ஆலயம் मंदिर இருந்தது रहा, मंदिर रहा परमेश्वर रहने அந்த वाला ஆலயத்துக்குள்ளாக இறைவனுடைய மகிமை தங்கி இருந்தது उस भवन के अंदर परमेश्वर का महिमा उतर आया இயேசுவானவர் வந்து சொல்லுகிறார் यीशु मसीह आकर இந்த कहते हैं, ஆலயத்தை இடித்து போடுங்கள் इस मंदिर को तोड़ डालो இது மூன்றாம் நாள் உயிர் தெழும்பும் ये तीसरा दिन जी उठेगा காணப்படுகிற ஆலயத்தை குறித்து சொல்லாமல் जो देखने वाला भवन के தன்னுடைய बारे में மரணத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார் என்று பின்பதாக சீடர்கள் அறிந்து கொண்டார்கள் अपनी मृत्यु के बारे में कहा करके उसके बाद में चेले लोग पहचाना இறைவனுடைய பிரசன்னமானது ஏதேனிலே காணப்பட்டது परमेश्वर के प्रसन्नता एदेन में रहा இறைவனுடைய பிரசன்னமானது கூடாரத்திலே காணப்பட்டது परमेश्वर के प्रसन्नता तंबू में रहा இறைவனுடைய பிரசன்னம் சாலமோன் கட்டின ஆலயத்திலே இறங்கி வந்தது परमेश्वर के प्रसन्नता सुलेमान ने बनाया हुआ भवन में रहा சிறைப்பட்டு போனார்கள் சிறை திரும்பி வரும்போது बंदगुरु में गए बंदगुरु से आए செருபாபேல் மூலமாக கட்டப்பட்ட ஆலயத்திலே सरुबाबेल के द्वारा जो भवन बांधा இறைவனுடைய गया மகிமை கிருபையாக இறங்கி வந்தது उस मंदिर में परमेश्वर के महिमा कृपा से இவைகளெல்லாம் उतराया। வாக்குத்தத்தமாக இயேசுக்குள்ளாக நீங்கள் காண வேண்டும் ये सब जो प्रतिज्ञा यीशु में आप देखना है இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் इस भवन को तोड़ डालो ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் परमेश्वर क्या कहते हैं விசுவாசத்தினாலே இணைக்கப்பட்டவர்கள் विश्वास से जो जुड़े हुए लोग நீங்கள் தேவாலயமாக இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார் आप परमेश्वर के मंदिर है करके प्रेरित पौलुस कहता है அவரோடு இணைக்கப்பட்டவர்கள் தான் उसके साथ जुड़े हुए लोग பரிசுத்தாவினாலே நீங்கள் தேவாலயமாக கட்டப்பட்டு எழும்புகிறீர்கள் என்று தேவாலயத்தை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது पवित्र आत्मा से प्रभु के मंदिर करके तुम बांधे जाते हो करके लिखा है ஒரு பரிசுத்தாவியை பெற்றவன் அவன் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறான் हर एक पवित्र आत्मा जो भी पाए वो परमेश्वर के मंदिर है நாம் இங்கே கூடி வந்த பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் பெற்றவர்கள் हम सब इकट्ठा होकर आए आत्मा ஆலயங்கள் पाए हैं। ஆலயங்கள் கூடி வந்த சபை என்று அழைக்கப்படுகிறோம் मंदिरों इकट्ठा होकर आया हुआ कलीसिया நாம் எல்லாரும் தேவாலயமாக இருக்கிறோம் हम सब परमेश्वर நாம் के मंदिर எல்லாரும் है இப்பொழுது கூடி வந்திருக்கிறோம் இது தேவாலயம் என்று हम அழைக்கப்படுகிறது सब अभी इकट्ठा होकर आए यही परमेश्वर के मंदिर है ஆண்டவருக்கு மகிமை परमेश्वर உண்டாவதாக की महिमा हो இயேசுக்குள்ளாக சகலவிதமான வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது मसीह यीशु में हर प्रकार का प्रतिज्ञा हाँ करके आमीन करके है। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலனை அடைவார்கள் परमेश्वर के बाढ़ जोने वाले नए फल இறைவன் प्राप्त நம்மை करेंगे புதுப்பிக்க வேண்டும் அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் ரசித்தோம் என்றால் नए सिरे से बनना है उसके वादों को चक्कर देके तो ஏற்பாட்டின் எல்லா வாக்குத்தத்தம் கிறிஸ்துக்கு நேராக அது அழைத்து கொண்டு வரப்பட்டது पुराने नियम के जितने भी वादा वो मसीह यीशु के अंदर ले आया அவருக்குள்ளாக அது சம்மப்பானது उसके अंदर सब कुछ भरा है। அவருக்குள்ளாக ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது उसी में हाँ करके आमीन करके है ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் इब्राहिम को दिया हुआ वादा சந்ததி
சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் சந்ததி என்று சொன்னார். उनके संतानों को करके नहीं, संतान விசுவாசத்தினாலே करके. நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம். अब और हम इब्राहिम के संतान करके कहा जाते हैं. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆறுதல் எல்லாமே நம்மோட தங்கி இருக்கிறது. परमेश्वर के प्रसन्नता, उसके तसल्ली सब हमारे साथ है. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ना तो तुझे உன்னை छोड़ूंगा, கைவிடுவதும் ना இல்லை. तो तुझे त्यागूंगा. மோசையோட இருந்தது போல जैसा मूसा के साथ रहा, நான் உன்னோட இருப்பேன். मैं तेरे संग रहूंगा. இயேசுவானவர் கூட பிதாவாகிய தேவன் இருந்தது போல और जैसे यीशु के साथ पिता परमेश्वर रहा, நீங்கள் உலகம் எங்கும் கடந்து செல்லும் போது विश्व भर में जाएंगे நான் तब உங்களோட இருப்பேன். मैं तेरे संग रहूंगा. நாங்கள் திரியேகமாக இருக்கிறோம், பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே हम त्रिएक के पिता पुत्र पवित्र आत्मा से அவர்களை திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறி சென்றார். उनको पवित्र बपतिस्मा देना चाहिए करके இறைவன் மோசையோட இருந்தது போல परमेश्वर जैसा मूसा के साथ रहा, பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியானவரும் கிறிஸ்துவோட இருந்தது போல देवाओं को देवा जो जैसा जो मसीह के साथ அனுப்பப்பட்ட रहा. சபையோட ஆண்டவர் திரியேக தேவன் இருக்கிறார் என்று துருளப்பட்டு இருக்கிறது. और इस कलीसिया के अंदर त्रिएक परमेश्वर है. ஏன் பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஸ்நானம் பெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது? क्यों पिता पुत्र पवित्र आत्मा से बपतिस्मा पाना चाहिए करके कहा गया. அனுப்பப்பட்ட சபையோடு திரியேக தேவன் இருக்கிறார். जो कलीसिया भेजा गया उसके साथ அந்த त्रिएक அதிகாரத்தில் परमेश्वर है. செய்யப்படுகிற எந்த காரியமும் इसी अधिकार में जो भी किए இறைவன் அங்கீகரிக்கிறார். प्रभु अंगीकार करते हैं. அது மாத்திரமல்ல, केवल उतना नहीं, ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறவர்கள் परमेश्वर के साथ जुड़े हुए அவருடைய लोग, திருச்சபையானது உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும். उसकी जो कलीसिया संसार के ज्योति है. ஏற்பாட்டிலே பாடுபடுகிற தாசன் தேசங்களுக்கு அவர் வெளிச்சமாக இருப்பார் என்று पुराने में அறிவிக்கப்பட்டது. जो दुख उठाने वाला दास देशों का ज्योति है. மனு உருவம் எடுத்து வந்த இயேசுவானவர் मानव जो अवतार लेके आया அவர் यीशु, வந்து சொன்னார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். उसने आकर कहा कि मैं संसार का ज्योति है. அவர்கள் இருளை நேசிப்பதினாலே और वे लोग जो अंधकार को चाहते हैं, इसलिए வெளிச்சத்தில் வரமாக அவர்கள் தயக்கம் கொண்டு இருக்கிறார்கள். ज्योति के पास आने के लिए सोच रहे हैं वो लोग. அவர்கள் பாவக்கிரியை செய்யும்படிக்கு அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். जो पाप की क्रिया करने के लिए चाहते हैं. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ऐसी वादाओं को हम पाए हैं. அதனால மாம்சத்திலும் ஆவிலும் இருக்கிற அசூசி நீங்க इसलिए मांस और आत्मा में जो जो अशुद्ध है वो हटने के लिए தேவ பயத்தோட பரிசுத்தத்திலே முன்னேற வேண்டும் என்று பவுலடியார் கூறுகிறார். परमेश्वर के जो भय के साथ पवित्रता में हम आगे बढ़ना चाहिए. தேவன் நம் மத்தியிலே இருக்கிறது, தேவன் ஆலயமாக நம் மத்தியிலே இறங்கி வருகிறார். परमेश्वर हमारे मध्य में उसके मंदिर के रूप में उतर आया. ஆலயம் கூடி வருகிற இடமே திருச்சபை என்று जो அழைக்கப்படுகிறது. भवनों जो मंदिरों इकट्ठा होकर जो आता है यही मंदिर है, यही ஐந்தாவது कलीसिया. காரியம், ஆண்டவர் தம் ஜனங்களாகிய இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், जो परमेश्वर अपने लोगों इस्राएलियों को जो वादा दिया है அதை கிறிஸ்துவின் வாயிலாக நமக்கு எப்படி தந்துடலாம்? वो मसीह के जरिए कैसे हमें दिया. இஸ்ரவேலர்களுக்கு அவர் ராஜாவாக இருந்தார். इस्राएलियों को राजा रहो. காலத்துக்கு முன்பதாக ராஜா வேண்டும் என்று அவர்கள் சத்தமிட்டார்கள். नहीं के पहले वो लोग तर्क कर रहे थे राजा चाहिए हमें. உன்னை அல்ல, तुम्हें नहीं, ராஜாவாகிய என்னை புறக்கணித்தார்கள். राजा जो मैं हूं मुझे धकेला है. நாம் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். किसको ग्रहण करना எந்த चाहिए மனிதனையும் करके அல்ல, कोई पता करो. உன்னை அல்ல, किसी भी इंसान को नहीं, तुमको नहीं, என்னை புறக்கணித்தார்கள். मुझे उल्लू धकेला है. அவர்கள் கூட விருப்பத்துக்கு விட்டு விடு उसके मनमानी को छोड़ दो. என்று ஆண்டவர் ஒரு அரசனை கொடுத்தார். ऐसा करके एक राजा प्रभु दिया. அந்த தேசத்தை மோசடிக்குள்ளாக அவன் நடத்தினான். उस देश को बड़ी बुरी हालत में ஆசாரியன் ले செய்ய चला. வேண்டிய பணியை இவன் துணிந்து செய்யும்படிக்கு எத்தனித்தான். याजक जो सेवा करना था उसे ये करना लगा. இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அமலேக்கர்களை அழித்து போட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை உண்டாயிற்று. प्रभु के वचन ये था कि अमलिया को सत्यानाश कर देना. பாவத்தை அழித்து விடுக என்று அந்த அரசனுக்கு கட்டளை இடப்பட்டது. आपको नाश कर दे करके वो राजा को आज्ञा दिया. அமலேக் என்றால் अमलेक के தேவனுடைய मतलब சிங்காசனத்துக்கு விரோதமாக கையெடுத்தவன். जो परमेश्वर के सिंहासन के विरोध पे वो खड़ा रहा. அமலேக் என்றால் பாவமாகும், பாவம் என்று சொல்லப்படுகிறது. अमलेक के मतलब पाप है. தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக
கையெடுப்பதாகும். पाप यही होता है कि परमेश्वर के सिंहासन के विरोध। இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம். ऐसी प्रतिज्ञा पाए हैं। மாம்சத்திலும் ஆவிலும் இருக்கிற அசூசி நீங்க मांस और आत्मा के எந்த जो अशुद्ध வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்துக்கொண்டு என்ன ஆண்டவர் வளமாக வைப்பார் என்ன ஆசீர்வாதமா அந்த அதல்ல. कौन सा वादा पकड़ के बोल रहे हैं परमेश्वर बहुत இறைவனுடைய आशीर्वाद ஜனங்கள் करके? ரொம்ப கவனமாக இருக்க प्रभु के வேண்டும். लोग बहुत ध्यान देना। நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தங்களையும் நான் உங்களுக்கு கூறுகிறேன். हम क्या पाना चाहिए वो அது भी எப்படி बताता நாம் हूं। பெற்றுக்கொள்ள वो முடியும்? कैसे पाना है? இந்த மூல காரியத்தையும் அறியாமல் इस जो नेव की बात को पहचानने बिना அவர் நம்முடைய அரசனாக वो இருக்கிறார். हमारे राजा है। இயேசுவானவரோட இணைந்து இருக்கிறவர்கள் यीशु के साथ जो जुड़ कर रहते हैं। இயேசுவானவர் அரசர். यीशु मसीह राजा है। ஆறாவது காரியம் छठवां बात இஸ்ரவேலர்களுக்கு அந்த ஜாதிகளுக்கு அந்த ஜாதியிலே எழும்பின ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு நியாயாதிபதிகளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் इस्राएल के मध्य में जो राजा हुआ जो नबी हुआ नबूवत कहा गया उन लोगों के लिए जो प्रभु ने जो दिया हुआ प्रतिज्ञा है। புதிய ஏற்பாட்டின் சபைக்கும் உரியதாகும். नया नियम का कलीसिया को भी है। ஆண்டவருடைய ஜனங்கள் நன்றாக அறிந்து கொள்ள प्रभु வேண்டும். के लोग बराबर पहचानो। புறஜாதிகளை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 11ஆம் அதிகாரத்தை எழுதும்போது अन्य जातियों के विषय में रोमियो 11वां अध्याय में पौलुस लिखने के நாம் बाद காட்டு ஒலிவ மரமாக இருந்தோம் என்று அவர் எழுதுகிறார். हम जंगल की भेड़ियां तक करके ஒலிவ மரத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். जैतून के साथ में जुड़े இஸ்ரவேலர்களுடைய எல்லா வாக்குத்தத்தத்தோடு நாம் இணைத்து इस्राएल இருக்கிறது. के हर वादों के साथ जुड़े हैं। வேரானது பரிசுத்தமாக இருந்தால் आज जो கிளை எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். अगर झंड पवित्र है ஈசாயின் வேராக இயேசுவானவர் क्योंकि காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ईसाई की झंड यीशु है। இஸ்ரவேல் மெய்யான இஸ்ரவேலன் இயேசுவானவராக सच्चा இருக்கிறார். इस्राएल यीशु है। எகிப்திலிருந்து என்னுடைய மகனை வெளியே வா என்று சொன்னேன் என்று மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. मिस्र देश से मेरा पुत्र को तू அது बाहर आया இஸ்ரவேலர்களுக்கு करके அதாவது मैं சொன்ன बुलाया। அந்த முழு இஸ்ரவேலர்களையும் पूरा ஒரே மனிதனுக்குள்ளாக அங்கே ஆண்டவர் சம்மப் பண்ணுகிறார் பாருங்க. एक ही व्यक्ति के अंदर परमेश्वर रखता है। ஆண்டவர் மெய்யான இஸ்ரவேலன் இயேசுவானவராக सच्चा இருக்கிறார். इस्राएल यीशु मसीह है। இந்த இஸ்ரவேலோட इस इस्राएल के साथ ஜாதிகளாகிய நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். अन्य जातियों हम जुड़े हैं அதுடைய சேப் என்று சொல்வார்கள், அதுடைய ரசம். और उसकी जो रस जो है இந்த ரசத்து வாக்குத்தத்தத்தின் ரசம் इस वादा के उस रस जो புதிய होता है ஏற்பாட்டின் ஜனங்களுக்கு அருளப்படுகிறது. नया नियम के लोगों को दिया जाता है। எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை வாசியுங்கள். एफेसियन 2:11 को पढ़िएगा। एफेसियन 2:11 12 சாரி एफेसियन 2:12 2:12 வாசியுங்கள். அக்காலத்திலே நாம் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் போதும் வாக்குத்தத்தங்களின் உடன்படிக்கைக்கும் அந்நியர்களாக இருந்தோம். போதும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு நாம் அந்நியர்களாக இருந்தோம். तुम लोग उस समय पे जो मसीह से अलग और जो इस्राएल प्रजा के जो बत के अलग हुए थे और जो प्रतिज्ञा के वाचों के जो बागी ना थे और जो आशाहीन और जगत के जो ईश्वरहित रहे करके लिखा இப்போ है। 16வது வாக்கியத்தை வாசியுங்கள். 16वां वचन को भी இங்கே पढ़िएगा। பாருங்கள், இருதரத்தாரையும் அவர் ஒன்றாக்குகிறார். देखिए दोनों किस्म के लोग को इकट्ठा करता है। ஆண்டவருடைய ஜனங்கள் நாம் எவ்வளவு மேன்மையானவர்கள். परमेश्वर के लोग हम कितने उचित हैं। ஆபிரகாமுடைய சந்ததி என்று புறஜாதிகள் அழைக்கப்படுகிறார்கள். इब्राहिम की संतान करके अन्य जाति को कहा जाता है। உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட இருப்பேன் என்று தேவ பிரசன்னம் இஸ்ரவேலர்கள் மத்தியிலும் நம் மத்தியிலும் ஆண்டவர் दुनिया வைத்திருக்கிறார். के अंत तक मैं तेरे संगों करके इस्राएलियों के मध्य में हमारे मध्य में भी परमेश्वर ने रखा। பாடுபடுகிற தாசன் தேசங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறவர், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் துருளம்பட்டி நம்மை அழைத்து दुख வந்திருக்கிறார். उठाने वाला दास देशों के लिए ज्योति है और तुम संसार की ज्योति हो करके यीशु हमें बुलाया நான் है। உங்கள் மத்தியிலே உலாவி நான் உங்களுடைய தேவனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களாக இருப்பேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு வாக்குத்தத்தம் मैं கொடுத்தார். तुम्हारे मध्य में मंडलाते रहूंगा और तू मेरे प्रजा रहेगा, मैं तेरे परमेश्वर बनूंगा। 2 கொரிந்தியர்ல நாம் எழுத வாசிக்கிறோம். दूसरी कोरिन्थियों में पढ़ते हैं அங்கே इसे। அவர் சொல்லுகிற காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर वो क्या कहते करके लिखा है। 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் और கொள்ளுங்கள். दूसरी कोरिन्थियों 6वां अध्याय को ले लीजिए। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। வாசிங்கள் 16வது வசனத்திலிருந்து வாசிங்கள். 16वां वचन से पढ़िएगा।
நான் அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளாக உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. और जो मूर्तों के जो बाद जो परमेश्वर के जो मंदिर की क्या संबंध है, क्योंकि हम तो जो जीवते परमेश्वर का मंदिर है, जैसा परमेश्वर ने कहा कि जो मैं उनके जो मध्य में बसूंगा और उसके साथ चलता फिरा रहूंगा और जो उनका जो परमेश्वर होऊंगा और वे मेरे लोग होंगे. எபேசியர் 2:16 வாக்கியத்தை வாசிங்கள். एफेसियन 2:16 को भी पढ़िएगा. இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக அவர் இங்க இணைக்கிறார். வாசிங்க. और जो क्रूस पर जैसा बैर को नाश करके इसके जो द्वारा दोनों को एक देख बनाकर परमेश्वर के से मिला दिया. 22வது வாக்கியம். 22वां वचन. திரு ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டி வருகிறீர்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. जिसमें तुम भी आत्मा के द्वारा परमेश्वर के निवास स्थान होने के लिए एक साथ बनाए जाते हो. பரிசுத்த ஆலயமாக நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். पवित्र मंदिर करके तो इकट्ठा होके बांधा जाता है. ஒரு அரசன் இருக்கிறார், இயேசுவானவர் இருக்கிறார். एक राजा है, वो यीशु है. மெய்யான இஸ்ரவேலன், वही सच्चा इस्राएल. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை நான் அழைத்தேன், मिस्र देश से मेरे पुत्र को बुलाया. முழு இஸ்ரவேல் என் குமாரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பழைய मेरे पुत्र करके पुराने அதே வாக்கியம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் கூறி அளிக்கிறார். वही वचन यीशु मसीह को बुलाता है. மெய்யான இஸ்ரவேலன் இயேசுவாகும். सच्चा इस्राएल यीशु है. மெய்யான ஆபிரகாமுடைய सच्चाई अब्राहम का அவருடைய சந்ததி என்று சொல்ல சீட் என்று சொல்லப்படுகிறது. उनके जो संतान जो होता அது வேற யாரும் கிடையாது, वो कोई नहीं. இயேசுவானவர் ஆகும். यीशु ही है. அது ஈசாக்கு கிடையாது. ईसाक नहीं है. ஈசாக்கை குறித்து ரொம்ப அதாவது இது பண்ண கூடாது. ईसा के बारे में ज्यादा बोलने की जरूरत नहीं है. இயேசுவானவரை குறித்து அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. यीशु मसीह के बारे में इब्राहिम को कहा गया. நாம் ஆபிரகாமை போல ஈசாக்கை போல யாக்கோब போல ஆகிறதற்காக அழைக்கப்படவில்லை. इब्राहिम ईसाक याकूब के समान रहने के लिए बुलाए நாம் नहीं. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். मसीह यीशु में परमेश्वर में रखा. போல் நாம் ஆகும்படி मसीह यीशु के समान होने के लिए ஆபிரகாம் கூடிய மெய்யான குமாரன் இயேசுவாக இருக்கிறார். इब्राहिम की जो सच्चाई पुत्र यीशु है. இயேசுவானவர் தான் பிதாவுடைய சித்தத்துக்கு 100% அவர் கீழ்ப்படிந்தார். यीशु मसीह अपने पिता की इच्छा को 100% अधीन हुआ. கட்டப்பாடுகளினால் கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டவராக जो दुख उठाए उसी के द्वारा अधीन होना सीख लिया. தம் பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்தவராக காணப்பட்டார். माता पिता का अधीन हुआ. ரொம்ப கவனமாக இருக்கணும். बहुत ध्यान दो. ரொம்ப அதாவது இந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இது என்ன அதுல பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ராஹிம் ஈசாக் யாக்கோபு கிறிஸ்துவை அதாவது அதெல்லாம் கிறிஸ்துக்கு நேராக அதாவது நடத்தப்பட்ட காரியமாகும். मसीह की ओर से चलाए गए बात है. எப்பமாவது அவர்கள் ஒரு இதுக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம் தவிர they are not our role model. वो हमारे அவங்க நம்முடைய ரோல் மாடல் கிடையாது. वो हमारे रोल मॉडल नहीं है. ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில செய்த காரியம் மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களை போல ஆகிறதற்காக அல்ல. परमेश्वर उनके जीवित में जो किया वो केवल उसी को लिखा, लेकिन उसके எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் நல்லா इब्रानी 11वां अध्याय को पढ़कर என்ன காண்பிக்கிறது? क्या दिखाता है? அவர்கள் விசுவாசித்தார்கள். யாரை விசுவாசித்தார்கள்? किसको विश्वास किया वे लोग? மோசே ஆண்டவர் யாருக்காக பாடுபட்டார்? मोसे किसके लिए दुख उठाया? அங்கே எழுதப்பட்ட கிறிஸ்து நிமித்தம் அவர் பாடுபட்டார்னு எழுதப்பட்டிருக்கலாம். मसीह के लिए दुख उठाया. ये सब मालूम नहीं बना. இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று எனக்கே क्या தெரியவில்லை. बोलते हैं मुझे मालूम नहीं. மோசே பாடுபட்டார் என்றால் தன் சகோதரனுக்காக பாடுபட்டார் என்றால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து इब्रानी 11वां अध्याय को ले लीजिए. அதுல எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. वहां पर लिखा है, देखिए. கிறிஸ்து நிமித்தம் வருகிற துன்பத்தை मसीह के निमित्त जो दुख आने वाला है என்று பாருங்க 25ல இருந்து வாசிங்க. 25 से पढ़िएगा. பாருங்க இங்க எதுக்கு கிறிஸ்துவ அவர் கொண்டு வர்றாரு? क्यों? வேதாகம ஆக்கியோன் புதிய ஏற்பாட்டின் ஆக்கியோன்கள் எழுதின
மூல காரியத்தை விட்டு எங்கேயோ பேசி ஏதோ இதெல்லாம் கேட்கும் போது ஐயோ இவர்கள் இறைவனை பற்றி அறியாமல் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்களே. नया नियम के लेखकों किसके बारे में मुख्यता दिया करके पहचानने बिना ये लोग बकते रहते हैं. மோசே அழைக்கப்படுகிறதுக்கு முன்பதாக मूसा बुलाया जाने के पहले, மோசேய வந்து இதற்கு முன்னால நடந்த காரியம் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. इसके पहले की बात लिखा है. இதற்கு பின்பதாகத்தான் மோசேக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். इसके बाद में मूसा को दर्शन ஒரு देता है. எகிப்தியன் தன் சகோதரனை அடிக்கிறதை பார்த்து एक मिस्र देशों में ஒரே अपने भाई அடியில को मारता அடிச்சு है. கொன்னு அதாவது மணலுக்குள்ளாக புதைச்சு போட்டுட்டு போயிட்டார். एक ही बार मारकर उसको गाड़ कर चला गया मिट्टी में. அவர் நின்றார், खड़ा हुआ, தன் ஜனங்களுக்காக அதாவது பேசும்படிக்கு நின்றார். अपने लोगों के लिए बात करने के लिए खड़ा रहा. கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தையை मसीह के निमित्त आने वाला எங்கே निंदा को எழுதப்பட்டிருக்கிறது. ऐसा करके लिखा है. ஆபேலை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஆபேல் का- விசுவாசத்தினாலே आबेल के बारे में लिखा है. என்ன विश्वास से எழுதப்பட்டிருக்கு? ஆராதனை செய்தார். आराधना किया. ஏனோக்க பற்றி எழுதியிருக்கு. एनोक के बारे में விசுவாசத்தினாலே தேவனோட நடந்தார். विश्वास से परमेश्वर से அதுக்கு चला. பிறகு நோவா பற்றி उसके எழுதப்பட்டிருக்கு. बाद में नूह का நோவா बारे- என்ன தேவன் கேட்ட கிரியை செய்தார். परमेश्वर की इच्छा की क्रिया किया. அதற்கு பிறகு ஆபிரகாமை பற்றி इसके बाद எழுதப்பட்டிருக்கு. इब्राहिम. இதெல்லாம் அதாவது உங்களுக்கு அதாவது கொஞ்சம் நன்றாக வேதத்தை வாசிங்க. இந்த ஆண்டு தேவஜனங்கள் வேதத்தை நன்றாக வாசிங்க. प्रभु के लोग शास्त्र को बराबर கிறிஸ்துவை पढ़ो. மனதிலே வைத்து வேதத்தை வாசிங்க. ஆஜோ உங்களை मन में வைத்து रखे। அதாவது வேதத்தை வாசித்தா எல்லாம் உங்களுக்கு உரிய தானே சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. अपने आप को रख के शास्त्र पढ़े तो सब हमारा करके கிறிஸ்து सोचेंगे. இயேசுக்குள்ளாக நான் இருக்கிறேன். मसीह यीशु में मैं हूँ. நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் मसीह அழைக்கப்பட்டிருக்கிறேன். यीशु में इसे पाने के लिए அப்பொழுது मैं தான் बुलाया நீங்கள் गया. ஆண்டவரை மகிமைப்படுத்த जब முடியும். आप परमेश्वर की महिमा करेंगे. ஆண்டவர் என்ன ஆசீர்வதித்து ஒரு வீட கட்ட கிருபை செய்தார். परमेश्वर ஒரு मुझे கார் आशीष வாங்க करके घर बनाने கிருபை के लिए, செய்தார். एक कार लेने அது के பெரிய लिए. காரியம் அல்ல. ये उसके बात नहीं, आपका बात. அதெல்லாம் உங்க காரியம். ये आपका बात है. ஆண்டவரை பற்றி நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के बारे में बराबर நாம் पहचानो. கிறிஸ்துவோட மெய்யான இஸ்ரவேலனோட நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். मसीह के साथ, जो सच्चा इस्राएली के साथ हम जुड़े. பாருங்கள், யோவான் 15ஆம் அதிகாரத்திலே யோவானா 15 अध्याय में அவர் எழுதுகிறார் பாருங்க. वो लिखता है. இயேசுவானவர் என்ன சொன்னார்? यीशु मसीह- நீங்க திராட்சை கொடிகள், तुम நான் திராட்சை तू ताकलता है, என்று அவர் சொல்லுகிறார். ऐसा करके बोलता है. ஐ அம் த வைன் என்று அவர் சொல்லுகிறார். वो ऐसे में யூ ஆர் த பிரான்ச்சஸ் என்று அவர் और சொல்லுகிறார். तुम डालियां करके, ஐ அம் தி ட்ரூ வைன் என்று அவர் मैं एक சொல்லுகிறார். सच्चाई ताकलता हूँ. அண்ட் மை ஃபாதர் இஸ் a wine dresser. और जो मेरे जो पिताजी वो जो उसके रक्षा करने वाला है. எவ்ரி பிரான்ச் ஆஃப் மைன் என்று அவர் சொல்லுகிறார். एक एक डालियां जो என்னோட है, இணைந்திருக்கிற எல்லா கிளைகளும் என்று அவர் சொல்லுகிறார். मेरे साथ रहने वाला हर डालियां करके, இந்த இஸ்ரவேலனோட சேர்ந்திருக்கிற கிளை, इस इस्राएल के साथ जुड़ा हुआ डाली, இதுதான் திருச்சபை என்று यही அழைக்கப்படுகிறது. कलीसिया करके कहा जाता है. இதை விட்டு விலகி சென்றோம் என்றால் इसको छोड़कर அழிவு भाग தான், जाएगा तो அழிவு தான். नाश होना ही है. அவனுக்கு எந்த இதுவும் கிடையாது. उसको उसके अलावा कुछ सहारा नहीं போய் है. சேர்றது நரகத்துல தான் அவன் பேச்சாரு. नरक में जाके पहुंचेगा. இதை விட்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். इसमें बहुत ध्यान रखो. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், परमेश्वर क्या कहता है? நாம் வாக்குத்தத்தங்களின் உடன்படிக்கைக்கு நாம் தூரமாக காணப்படும், அந்நியர்களாக காணப்படும். वादाओं का प्रतिज्ञा के अन्य लोग थे हम. அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் உடன்படிக்கையாக குமாரனுக்கு இடத்தில் செய்யப்பட்டதா. उस प्रतिज्ञाएं समझौता का हिसाब से पुत्र को दिया गया. அதனால தான் इसीलिए பேதுரு நாம் வாசித்தோம் அல்லவா, इसे हम पढ़े थे. அருமையான மகத்துவமான வாக்குத்தத்தங்களை நாம் बहुत பெற்றிருக்கிறோம். अच्छे और महत्व प्रतिज्ञाएं. ஒன்றாவது வசனத்திலே, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, और जो इब्राहिम ने पहला கிறிஸ்துவானவர் இறைவன் என்றும் இரட்சகர் என்றும் அவர் காண்பிக்கிறார். मसीह यीशु परमेश्वर है और उद्धारकर्ता करके दिखाता है. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தின் முதல் பகுதியிலே और दूसरी पत्र पहला அவருடைய திவ்ய வல்லமை என்று சொல்லுகிறார். उसके जो दिव्य सामर्थ्य करके. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தின் பிற்பகுதியிலே दूसरी पत्र पहला குடை வல்லவராக, அவர் மூலமாக சகலத்தையும் அவர் நிகழ்த்த குடை வல்லராக இருக்கிறார். और उसके द्वारा सब कुछ भरपूर करने वाला है. 4வது வாக்கியத்திலே தான் चौथी वचन में மகா மென்மையும் அருமையான வாக்குத்தத்தத்தை உடையவராக அவர் இருக்கிறார். बहुत अच्छा और शेष वादा उनके पास. அதற்குள்ளாக நீங்கள் उसी के இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் अंदर என்று आपको जुड़ाया गया है. இங்கே பேதுரு கூறுகிறார். यहाँ पत्रस कहता है. இந்த வாக்குத்தத்தங்களை குறித்துள்ள நல்ல அறிவுடையவர்களாக
इस वादाओं के बारे में अच्छे ज्ञान, அவருக்கு காத்திருக்கிறவர்கள் वे लोग जो बाट जोते ஆண்டவர் हैं, வாக்குத்தத்தம் புதுபல நம்மை புதுப்பிக்கிறதற்காக அவர் எப்பொழுதும் அவர் ஆசையாக இருக்கிறார். हमें नए सिरे से बनाने के लिए वो सदा तैयार रहता है। இரண்டாவது दूसरी बात, நாம் என்ன செய்ய வேண்டும்? क्या करना है? சில அபியாசங்களை we should practice something to get it. कुछ अभ्यास हम करना है। கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் मसीह यीशु में परमेश्वर ने हमें जो वादा दिया है, வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். हमें उससे जीते அதை रहते எப்படி हैं। பெற்றுக்கொள்வது? कैसे पाना? ஒரு காரியத்தை நான் 1 2 3 4 5 6 7 8 9 காரியங்கள் நான் எழுதி 9 இருக்கிறேன். बातें मैं लिख के रखा है। ஒன்று உங்களுக்கு விசுவாசம் தேவை. पहली बात विश्वास चाहिए। கிறிஸ்துவோட நான் இணைந்திருக்கிறேன் என்ற मसीह का விசுவாசம். जुड़ा हूं मैं। இதிலே ஒருபோதும் விலகி போகாதுங்க. उसमें से कभी हटना नहीं நான் चाहिए। ஆண்டவரோட இருக்கிறேனா இல்லையா? परमेश्वर का है ஆண்டவர் क्या? என் ஜெபத்தை கேட்கிறாரா கேட்கலையா? परमेश्वर में प्रार्थना सुनता இப்படி है। எல்லாம் சொல்லாதுங்க. ऐसा मत बोलो। ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோட இருக்கிறார். परमेश्वर கிறிஸ்துவோடு सदा आपके இணைக்கப்பட்டவர்கள் அந்த இதோட அதாவது இணைந்து தான் இருக்கிறீங்க. जुड़ कर रहते हैं। எபிரேயர் 11 விசுவாசத்தினால் அவர்கள் தேவனோட இணைந்திருந்தார்கள். विश्वास से वे लोग परमेश्वर से जुड़े थे। இரண்டாவது दूसरी காரியம் बात, வேத வாசிப்பு. शास्त्र पढ़ना। தேவனுடைய வார்த்தையோடு இணைந்திருந்தால் பாருங்க परमेश्वर சங்கீதம் 19 அதிகாரத்துல 7 இருந்து 11வது வாக்கியம் வரை திருமறையின் மகத்துவம் எழுதப்பட்டிருக்கிறது. जो भजन संगीत 19वां अध्याय के 11वां वचन तक इस शास्त्र का महत्व बात लिखा है। மகத்துவமான ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, आत्मा को जिलाता है। என்னதெல்லாம் क्या क्या எழுதப்பட்டிருக்கிறது. लिखा उधर? அதற்கு பின்பதாக उसके बाद அது எதற்கு நேராக நடத்துதுன்னு சொல்லிட்டு इसके வாசிங்க. ओर से चलाता है। யாராவது வாசித்து ஏதாவது புரிஞ்சிருக்கிறீங்களா? कोई पढ़कर समझा தன் क्या? பிழையை உணர்ந்து கொள்ளுகிறவன் யார்? अपने गलती को समझने वाला कौन है? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிற நாம், ऐसे जो प्रतिज्ञा पाई, தாவீது அந்த ஆவியை பெற்றிருந்தார். दाऊद वो आत्मा पाया था। திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிற சகல காரியமும் शास्त्र में जो भी कहा गया, உன்னை நீ பரிசுத்தப்படுத்தும்படிக்கு ஆவிலும் மாம்சத்திலும் இருக்கிற அசுசி நீங்க अपने आप को पवित्र कराने के लिए, शारीरिक में आत्मा में जो मलिनता है वो हटने के लिए தேவ பயம். परमेश्वर के சங்கீதம் भाई 19 எடுங்க, भजन संगीत 19 को ले लो। வாசிங்க. அதன 7வது வசனத்தை வாசிங்க. 7वां वचन को पढ़िएगा, भजन संगीत 19। ஆ ஆ ம் 9வது வாக்கியம் போதும். இந்த தேவ பயத்தோட பரிசுத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பவுலடியார் கூறுகிறார் அல்லவா? परमेश्वर के भय के साथ पवित्रता को पूरा करना இந்த चाहिए வேதத்தை करके। ஏன் வாசிக்க? தேவனுக்கு பயப்படும்படிக்கு நீ வாசி. ये शास्त्र क्यों पढ़ना है? परमेश्वर के भय मानने के लिए, पवित्र होने के लिए। தேவனுக்கு பயப்படுகிறவன் பரிசுத்தத்திலே அவன் முன்னேறி செல்வான். परमेश्वर का भय जो कोई मानेगा वो पवित्रता में आगे होगा। புறம்பான காரியம் அல்ல, அக காரியம். தன் பிழையை உணர்கிறவன் யார்? बाहरी की बात का नहीं है, अंदर की बात है। अपने गलत को कौन समझेगा? எல்லாரும் வெளியே அவன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், தாடி வைக்க கூடாது, மீச வைக்க கூடாது, அதை உடுக்க கூடாது, இதை உடுக்க கூடாது, அதை சாப்பிட கூடாது, இதை சாப்பிட கூடாது. सब लोग बोलेंगे बाहर से दाढ़ी नहीं இந்த रखना, மாதிரி அதாவது नहीं रखने का। மோசமானவர்களாக நாம் இருக்க கூடாது. ये सब बोलने की வேதமானது सोचने நம்மை எதற்கு நேராக தன் शास्त्र பிழையை हमें உணர்கிறவன் யார்? शास्त्र किसकी ओर से चलाता? अपने गलती समझने वाला कौन है? 12வது வாக்கியத்தை வாசிங்க. 12वां वचन को पढ़िएगा। 12 இருந்து 14 வரை வாசிங்கள். 12 से 14 तक पढ़िए। மறைவான இருதயம் மாகிய மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் உம்முடைய அடியான். we are servants. हम उनके दासों हैं। ஒரு வேலைக்காரன் வந்து இன்னொரு வேலைக்காரன் நீ இதை செய்யணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. एक कर्मचारी दूसरा को देकर ये काम करो करके बोलने के लिए अधिकार नहीं है। யாரும் நான் உங்களுக்கு எஜமான் கிடையாது, हम आपके स्वामी நீங்க नहीं। எனக்கு எஜமான் கிடையாது. आप हमारे स्वामी தெளிவாக வேதத்தை புரிந்து கொள்ளுங்கள். बराबर शास्त्र को உம்முடைய समझो। அடியான். आपके दास। வாசிங்க. அது வந்து என்ன ஆண்டு டொமினியன், அது வந்து என்ன ஆண்டு கொள்ள கூடாது. वो हमारे ऊपर प्रभुता नहीं करना। பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி बड़े अपराध से बचा रहूंगा। இங்கே பாருங்க, இருதயத்தை அவர் முக்கியப்பட இந்த வேதத்தை அவர் எழுதி
இருதயத்தை அவர் வந்து சுட்டி காட்டுகிறாரு. शास्त्र को लिखकर இருக்கிற கீழ்த்தரமான பேலுவ பொறம்ப அது அப்படி இப்படி கீழ்த்தரமாக இருந்துக்கிட்டு கர்த்தர் மன்னிப்பாராக. बाहरी रीति இந்த வருடம் இப்படி இருக்க கூடாது என்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். परमेश्वर के बाट जोने वाला नए फल प्राप्त करेंगे. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், दौड़े तो थक नहीं நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். तो भी थकेंगे नहीं. பரிசுத்தத்திலே முன்னேற்றம் தான் இருக்கும், தானே அதுல சோர்வு கிடையாது. पवित्रता में आगे ही बढ़ेगा, थकावट नहीं होता. வேத வாசிப்பு, शास्त्र पढ़ना, ஜெபம், प्रार्थना, ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. प्रार्थना के मतलब ஜெபத்தை குறித்து நான் இந்த மாதம் முடிந்த பின்பதாக அந்த சீரீஸ் ஆஃப் காரியத்தை நான் ஆரம்பிக்கிறேன் ஜெபத்தை குறித்து. और ये महीना के बाद में जो प्रार्थना के बारे में जो मैं बोल के आया था, வருடமும் போதகர்கள் முதல் மாதம் என்ன செய்ய வேண்டும், இரண்டாவது மாதம் என்ன செய்ய வேண்டும், மூன்றாவது மாதம் 12வது மாதம் வரை என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வரையறை இருக்கிறது. और एक क्रम रहता है जो हर एक जो இந்த வரையறையை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு அதன வரை எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் அறிவார். करता हूं पहला महीना क्या करना, दूसरा महीना, तीसरा महीना, இறைவனுடைய ஜனங்களை மெச்சூரிட்டிக்கு நேராக வழிநடத்தும்படிக்கு प्रभु के लोगों को எந்த விதமான செய்திகள் அதாவது ஜனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், किस हिसाब का समाचार लोगों को देना है, வரையறை இருக்கிறது. एक क्रम है. அதன் பிரகாரம் தம் சபையை நடத்துகிறவர்கள் அதை அறிந்து செய்ய வேண்டும். उसी के हिसाब से कलीसिया को चलाने वाला करना चाहिए. நீங்கள் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும். आप विश्वास से पा வேத सकते हैं. வாசிப்பினாலே பரிசுத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள शास्त्र முடியும். को पढ़ने से पवित्र होंगे. ஜெபத்தினாலே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள प्रार्थना முடியும். से सुखी சங்கீதம் पाएंगे. 103:2 भजन संघ 103 உங்களுடைய தேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். तुम्हारी जरूरत को पाएंगे. மத்தேயு 6:11 मत्ती 6:11 ஆண்டவருடைய சுரக்ஷா, ப்ரொடெக்ஷன், परमेश्वर के सुरक्षित. சங்கீதம் 91:14-15 भजन संघ 51:14-15 ஜெபத்தின் மூலமாக ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். प्रार्थना के जरिए अब उद्धार पा सकते வாசிங்கள் हैं. எபிரேயர் 9:28 வாக்கியம். इब्रानियों 9:28 को भी पढ़िएगा. इब्रानियों 9:28 इब्रानियों 9:28 जैसे ही मसीह ने भी बहुतों के पापों को उठा लेने के लिए एक बार बलिदान हुआ और जो लोग उसके बाट जोते हैं उनके जो उद्धार के लिए दूसरी बार बिना पाप के दिखाई देगा. उसकी बाट जोतने वाले கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், उसके बाट जोने वाले के लिए என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ऐसा करके लिखा है. புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல் சட்டைகள் அடித்து கிறிஸ்துடைய வருகையை சந்திக்கும்படிக்கு नया जो फल प्राप्त करके वो खागे के ना ये पंगों को उड़ाते ஜெபம் हुए தேவைப்படுகிறது, ஜெபம் தேவைப்படுகிறது, ஜெபம் தேவைப்படுகிறது. प्रार्थना की जरूरी, प्रार्थना की जरूरी, प्रार्थना की जरूरी. ஜெபம் செய், இடைவிடாமல் ஜெபம் செய். प्रार्थना कर, निरंतर प्रार्थना कर. மற்றவன் இப்படி இருக்கிறான் என்று அல்ல, दूसरा ऐसा है பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபம் செய். पापी मुझ पर दया कर करके प्रार्थना करो. என்னுடைய இயலாமை, உன்னுடைய இயலாமையை ஆண்டவரிடத்தில் கொண்டு செல். जो तू अपने जो नहीं होता उसे प्रभु के पास ले चल. இதுதான் மெய்யான ஜெபமாகும். यही सच्चाई ஒருவன் प्रार्थना. நோய்பட்டிருந்தால் அவனுக்கு உதவியாளன் தேவை. कोई बीमार है तो उसके लिए मदद करने वाला चाहिए. டெல்லியில் வந்து நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாம் இப்பொழுது முட்டைக்கு அதாவது அவங்க வந்திருக்கிறாங்க, முட்டைட்டு இருக்காங்க. अब दिल्ली के अंदर वो अपने जो किसानों जब इकट्ठा होकर वहाँ उन लोग को सही कर रहा है. அவங்க வேலை செய்யலன்னு வைங்க, उन लोग काम नहीं करे तो खाने के लिए क्या करेगा, भूखा मरना पड़ेगा. ஆகாரம் இங்கிருந்து கிடைக்க நான் பசியால் வாட வேண்டியது. ஆண்டவர் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு, परमेश्वर उनको न्याय करने के लिए அவர்களுடைய தேவைகள் அரசாங்கத்தின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, उनके जो जरूरतों को राज्य के द्वारा पाने के लिए அப்படி அவர்கள் பெற்றுக்கொண்டார் என்றால் अगर वो लोग पा लिया तो அண்டண்டு உள்ள அப்பத்தை இண்டு எங்களுக்கு தாரும், प्रति दिन का रोटी हमें दी. காசு இருக்குது, காசையா சாப்பிட முடியும்? क्या पैसा तो क्या पैसा खाएगा. அந்த கிசான் நியாயம் கிடைத்தால் நமக்கு அண்டண்டு உள்ள அப்பம் கிடைக்கும். उस किसानों को न्याय मिलेगा तो அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. ஹalleluya. उनके लिए प्रार्थना करो. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. महिमा. இப்படி நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ऐसे हम प्रार्थना करना है. அது
நீங்களா அதன கேத்த அதன உளுந்து அரிசி உண்டாக்கி நீங்க சாப்பிட்டுட்டு क्या இருக்கீங்க आप क्या खेत में हल चला के आप दाना डाल ப்ரொவிஷன்ஸ் के எல்லாம் நீங்க தான் அது உருவாக்குறது கிடையாது आपने की மற்றவர்கள் உருவாக்குறார்கள் அது சரியான நேரத்திலே ஆண்டவரே என்னுடைய மேஜைக்கு வந்து சேரும்படிக்கு ஜெபம் செய்யி वो என்று लोग ஆண்டவர் खेती में சொல்லுகிறார் काम करके अनाज उगाते ले आते हैं उन लोग को बना के அந்த के बाद हमको मिलता है। விவசாயிகளுக்காக நம்ம ஜெபம் செய்ய उन வேண்டும் किसानों के लिए प्रार्थना करना அவர்களுக்கு நியாயம் கிடைத்தால் அண்டண்டுள்ள அப்போ நம்முடைய மேஜையிலே வந்து சரியாக उनको இருக்கும் अगर न्याय करेगा तो प्रतिदिन का रोटी हमें मिले हमारा मेज में ஆண்டவருக்கு मिलेगा மகிமை உண்டாவதாக परमेश्वर की महिमा हो நம்ம வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும் बहुत धीरे धीरे रहना। வாக்குதத்தங்களை சுகந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் प्रतिज्ञा को स्वतंत्रता करना तो விசுவாசம் வேத வாசிப்பு ஜெபம் பொறுமை विश्वास எபிரேயர் शास्त्र 10ஆம் पढ़ना அதிகாரம் 36 இருந்து 39 நீங்கள் வாசித்தால் 36 से 39 பொறுமையோடு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று उन लोग எழுதப்பட்டிருக்கிறது. धीरे धर कर पाया है கீழ்ப்படிதல் தேவை आदीन चाहिए ஆராதனை ஆபேல் ஆராதித்தார் விசுவாசத்தினாலே और आबेल ने विश्वास से அவர்கள் आराधना किया நடந்தாலும் சோர்ந்து போகார் ஏனோக்கு சோர்ந்து போகாமல் நடந்தார் चले तो भी थकने जाए अनोख जो है बिना थकते हुए चलता रहा நீ நடந்தா தான் ஏனோக்கை போல் அதாவது பரலோக பிரவேசம் அடைய முடியும் चलेगा तभी अनोख के सरीका स्वर्ग में जाएगा விசுவாசத்தினாலே நடங்க विश्वास से चलो நான் ஜெபம் பண்றேன் நான் அது என்ன நடந்துட்டு இருக்கேன் ஆண்டவர் என் கூட இருக்கா நீ வேலை செய்ப்பா என்று சொல்லிட்டு அடுத்த இது நோவாவை காண்பித்திருக்கிறார் प्रार्थना करता வேலை हूँ செய்ய प्रभु। வேண்டும் கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும் काम करना प्रभु के सेवा करना பெண்களும் ஆண்களும் நன்றாக உழைக்க வேண்டும் आप நன்றாக சம்பாதிக்க बराबर வேண்டும் परिश्रम उठाना है நன்றாக குடும்பத்தை அதாவது अच्छे காப்பாற்ற से வேண்டும் परिवार को संभालना தேவனுடைய है ராஜ்யத்துக்கு என்று கொடுக்க வேண்டும் प्रभु के राज्य के लिए देना ஆண்டவருடைய ஜனங்கள் இப்படித்தான் இருக்க प्रभु வேண்டும் के என்று लोग ऐसे ही रहना है இந்த போதனையின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஆண்டு அமைத்துக் ये கொள்ளுங்கள் शिक्षा के अनुसार ये साल भर में आप रहो ஆபிரகாம் வந்து he was willing हाँ अब्राहम को एक भरोसा था उसका பாருங்கள் ஆண்டவர் விட்டுட்டு போயான்னு அதனை சொல்லி உடனே प्रभु ने बोला छोड़ के चला जाओ எல்லாத்த விட்டுட்டு அதனை கிளம்பிட்டாரு सब छोड़ के அவன் வரணும் இவன் வரணும் वो आना ये आना கிடையாது नहीं। போயிட்டே இரு चलते रहो உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் मसीह की जीवित ऐसा रहना है ஒருத்தன் உட்கார்ந்துட்டானா எல்லாரும் உட்கார்ந்துருவான் एक बैठा तो सब बैठा है। இவனெல்லாம் அதாவது சீர்கட்டவர்களும் ये सब ஒழுங்கின்ன ये सब இல்லாதவர்களும் इन लोग को बुराई लोग हैं। இப்படிப்பட்டவர்களை நம்ம சட்டம் பண்ணக்கூடாது ऐसे लोग நீனும் நானும் आप और हम we should be willing हमारा एक पक्का கிளம்பு भरोसा என்று रहना है। சொல்லி உடனே இமிடியேட்டா அதாவது கிளம்பினார் எல்லா பெட்டி சட்டியை தூக்கிட்டு तुरंत चला எங்க जाओ बोला போறோம் तो। அது பார்த்து அது कहाँ जा பார்த்து रहे கொள்ள मालूम போறோம் नहीं था लेकिन चल पड़ा அது எந்த ஊருக்கு கடந்து சில ஆண்டவர் இருக்கா कौन सा गांव में जाने के लिए ஆபிரகாம் बोल रहे? இறைவன் சொன்ன வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டார் जैसा प्रभु ने कहा கீழ்ப்படிதல். मान लिया आधीन हुआ ஒப்பு கொடுத்தல் सौंपना ஆண்டவருக்கு நீங்கள் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் परमेश्वर के लिए याकूब अपने को 4:7 अर्पण करो ஆண்டவர் இடத்தில் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் परमेश्वर के पास कबूलात करो எப்பொழுதும் அறிக்கை செய்ய सदा कबूलात करो 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம் पहली यूहन्ना पहला अध्याय யாக்கோபு 5:16 याकूब 5:16 பாவங்கள் உண்டானால் पाप हो உடனே எழும்பி இப்படிப்பட்ட வாக்குதத்தங்கள் तुरंत उड़का ऐसे प्रतिज्ञा है நாம் பெற்றிருக்கிறோம் हम पाया என்றால் है। we should practice it to get that promises और इसे पाने இந்த के लिए practice अभ्यास இல்லாம करना है ஆண்டவர் மேல இருந்து அதாவது கொட்டிட்டு இருப்பார்னு சொல்லிட்டு இல்ல ये मत सोचो कि கிறிஸ்து प्रभु ऊपर से இயேசுக்குள்ளாக डालते நீங்கள் रहेगा இருப்பது मसीह यीशु में रहना விசுவாசத்தினாலே அவரோட இணைந்திருக்கிறீர்கள் विश्वास से उसके साथ जुड़ा है விசுவாசத்தினாலே அவருடைய திருமறையை வாசிக்கிறீர்கள் विश्वास से उस शास्त्र को पढ़ते हैं விசுவாசத்தினால அவர் மூலமாக பிதாவிடத்தில் சேருகிறீர்கள் विश्वास से उसके द्वारा पिता के पास விசுவாசத்தினாலே நீங்கள் பொறுமையாக அவர் சொன்ன வாக்குதத்தெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் उसने जो विश्वास जो वादा किया वो सब तुम्हारे जीवित விசுவாசத்தினாலே में நீங்கள் ஆராதனை செய்து ஏனோக்கை போல் தேவனோட நடந்து நோவாவை போல் நீங்கள் கிரியை செய்கிறவர்களாக विश्वास से जो अनोख के सरीका चल के नो के सरीका क्रिया करके ஆபிரகாமை போல் நீங்கள் வில்லிங் அவர் வந்து மனப்பூர்வமாக அதாவது இருந்தார் எந்த காரியத்தையும் செய்ய மனப்பூர்வமாக அவர் இருந்தார் इब्राहिम तो उसका मन இதுதான் पूर्वक நமக்கு அது விசுவாசத்தினாலே அவர்கள் அப்படி இருந்தார்கள் विश्वास से सरा பாயிண்ட் விசுவாசத்தினாலே विश्वास से இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் இப்படி இருக்க ये வேண்டும் साल भर आप ऐसे ही रहना है கன்ஃபெஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் और जो कबूलात करना बहुत जरूरी है நீங்கள் பாவத்தை அறிக்கை விட்டு
पाप போயிட்டே को இருங்க. कबलात करते छोड़ते रहो, आगे बढ़ो। அதற்கு பிறகு மனரம்யம். उसके बाद मन வாக்குத்தத்தத்தை में பிறகு மனரம்யம் இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் நீ திருப்தி அடையலையே. मन में शांतता के लिए तो மனரம்யம். और जो मन में தேவ शांतता, பக்தியாக நாம் இருக்கிறோம் என்றால் மனரம்யம் இருக்க வேண்டும். परमेश्वर के भक्ति में मैं हूं 1 करके। தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 ல இருந்து 12 வரை வாசித்து पहले அறிந்து तुम्हें கொள்ளுங்கள். 6 से 12 तक வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள जो வேண்டும் என்றால் वादाओं को जो पाना तो தேவனை துதியுங்கள். परमेश्वर को स्तुति எபிரேயர் करो। 13ஆம் அதிகாரம் 5வது 15வது வாக்கியம் इब्रानियों 13:15 வாசிங்கள். எபிரேயர் 13:15. इब्रानियों 13:15 को पढ़िएगा। அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாக தோத்திர பலியை கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு எப்பொழுதும் நீங்கள் செலுத்துங்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. इसलिए हम उसके द्वारा स्तुति रूपी बलिदान अर्थात उन ओटों के जो फल जो उसके नाम का अंगीकार करते हैं परमेश्वर के लिए सर्वदा बढ़ाते रहो। வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாம் என்ன தேவனை துதித்துக் கொண்டிருந்தான், மகிமைப்படுத்திக் கொண்டு 25 ஆண்டுகள் இறைவனை துதித்துக் கொண்டிருந்தாரே. इब्राहिम ने क्या किया? 25 साल परमेश्वर के महिमा स्तुति करता रहा। அதனால் வாக்குத்தத்தத்தை அவர் பெற்றுக்கொண்டார். इसीलिए அவருக்கு சொல்லப்பட்ட அந்த ஈசாக்கை அவர் பெற்றுக்கொண்டார். इसीलिए उसको जो प्रतिज्ञा दिया गया जाने ईसाक को दूंगा करके वो पाया। விசுவாசம், வேத வாசிப்பு, विश्वास, शास्त्र पढ़ना, பொறுமை, धीरज, கீழ்ப்படிதல், आधीन होना, ஒப்பு கொடுத்தல், और सौंपना, பாவ அறிக்கை, पाप के अंगीकार, மனரம்யம், और जो मन में पक्का தேவனை துதிக்கிறது மூலமாக வாக்குத்தத்தங்களை சுகந்தரித்துக் கொண்டே நீங்கள் கடந்து செல்லலாம். परमेश्वर को स्तुति करने के द्वारा प्रतिज्ञाओं को पाते पाते आप जाएंगे। அதுடைய முடிவான தாற்பயம் என்னவென்றால் अंत बात यह है, நோக்கம் அல்லது தாற்பயம். लक्ष्य। பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். फिलिपियों 3:20-21 நாம் இந்த உலகத்தார்கள் அல்ல. हम ये संसारवासी நம்முடைய नहीं, குடியிருப்பு பரலோகம். हमारे निवास स्थान स्वर्ग में, நமக்கு ஒரு குடியிருப்பு இருக்கிறது. हमारे लिए निवास स्थान है। நமக்கு ஒரு மீட்பர் அங்கே இருந்து வர இருக்கிறார். हमारे उद्धारकर्ता उधर से आने वाला है, நமக்கு வெகுமதியை கொடுக்க हमारे लिए இருக்கிறார். तोहफा देने वाला है। வெகுமதி கிரீடம் கொடுப்பாரு, हाँ, அத கொடுப்பாரு. அது அது அதிலும் மேலானது என்ன தெரியுமா? எந்த தலையிலே ஆண்டவர் கிரீடம் சூட்டுவார்? कौन सा सिर के ऊपर प्रभु मुकुट बनाएगा? எந்த சரீரத்திலே ஆண்டவர் வெண்ணங்கி தரிப்பார்? कौन सा शरीर में सफेद वस्त्र पहनाएंगे? யாராவது நினைச்சது உண்டா? क्या कोई सोचा क्या कभी? ஆண்டவர் நமக்கு நம்முடைய அற்பமான இந்த சரீரத்தை, हमारे अल्प इस शरीर को, இந்த சரீரத்தை அவர் புதுப்பித்து, அதாவது அவருக்கு ஏற்ப ஒரு சரீரத்தை கொடுக்க போறார். इस That is the शरीर prime को, intention of God's इस purpose. शरीर को नए सिरे से बनाकर उनका ईसा இந்த का ये शरीर देने அற்பமான वाला है। சரீரத்துல தான் அந்த கிரீடத்தை வைக்க போறாரு. क्या इस अल्प शरीर में वो இந்த मुकुट पहनाने वाला है? மகிமையான சரீரமாக உருவாக்கி महिमा के शरीर அதுல बनवाकर தான் கிரீடம் उसी में मुकुट बनाने அதுல वाला है, தான் வெண்ணங்கி उसी தரிப்பிக்கப்படும். में वह सफेद वस्त्र पहनाएगा। அந்த சரீரத்தை उस शरीर को ஆண்டவர் தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக परमेश्वर अपने महिमा रूपी शरीर का हिस्सा से, தம்முடைய வல்லமையினாலே அதை अपने செய்ய இருக்கிறார். सामर्थ से, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தை அவருடைய வல்லமையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. और जो फिलिपियन 3:21 में उसके सामर्थ्य के बारे में, நோக்கமும் அதுடைய தாற்பயம் என்னவென்றால் इसके जो लक्ष्य, ஆண்டவர் நம்மை புதுப்பிக்க வேண்டும். परमेश्वर हमें नए सिरे से அவருடைய बनाना, வாக்குத்தத்தத்தை நாம் ரசிக்க வேண்டும். उसके जो वादाओं को चक्कर देखना है, அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அபியாசம் செய்ய उसे வேண்டும். पाने के लिए Discipline अभ्यास करना है। அதுடைய தாற்பயம் என்னவென்றால் उसके लक्ष्य, குடியிருப்பு அங்கே போய் இருக்கிற போறோம். हमारे निवास स्थान उधर है, அங்கே இருந்து நம்முடைய ரட்சகர் வர இருக்கிறார். उधर से हमारे उद्धारकर्ता आने वाला है, அவர் ஒரு நோக்கத்தோட வருகிறார். वो लक्ष्य के साथ आता है। நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக हमारे மாற்றுகிறார். अल्प शरीर को उसका शरीर அது के हिसाब से மாத்திரமல்ல, बदलेगा। மரித்தவர்கள் அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றப்பட்டு
जो मरे हैं वे भी उनके ஒன்று शरीर के கொரிந்தியர் हिस्सा से 15ஆம் அதிகாரம் 52வது வாக்கியத்திலே पहली कोरिन्थियों நாம் 15 ஜீவித்திருந்தோம் 52 में என்றால் நாம் ஜீவித்திருந்தோம் हम என்றால் जीवित है तो நம்முடைய அற்பமான சரீரமானது हमारे अल्प शरीर மறுரூபப்படுத்தப்படும் रूपांतर होगा மறுரூபப்படுத்த வேண்டும் रूपांतर होना है மறுரூபப்படுத்த வேண்டும் रूपांतर होना है மறுரூபப்படுத்த வேண்டும் रूपांतर होना ही है வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற நாம் और ऐसी प्रतिज्ञा पाए हुआ சரீரத்திலும் ஆவிலும் இருக்கிற அசூசி நீங்க शरीर और आत्मा में मलिनता है वो தேவபயத்தோட பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்த கடவோமாக जो परमेश्वर के समान पवित्रता को सिद्ध करे அந்த heavenly power it will restore our body वो जो स्वर्ग के அந்த जो restoration पावर என்று जो है சொல்லப்படுகிறது நம்முடைய சரீரமானது हमारे शरीर ஒன்றியவான் 3ஆம் அதிகாரத்திலே 2வது வாக்கியத்திலே அவர் வரும்போது நாம் எப்படி இருப்போம் என்று நமக்கு இன்னும் தெரியவில்லை उसके जो आने में हम कैसे रहेंगे अब तक मालूम नहीं அவருக்கு ஒப்பாக இருப்போம் उसके समान இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவன் ऐसी भरोसा जिसका है வாக்குதத்தம் எனக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் காசு அதನ್ನ ஆண்டவர் கொடுப்பாரு பொண்ணை கொடுப்பாரு அதை கொடுப்பாரு प्रतिज्ञा यह है घर बांध के देगा गाड़ी घोड़ा लेके देगा लड़की लेके आके देगा அதுக்கல்ல उसके लिए नहीं அதுடைய திரு நோக்கம் उसके पवित्र इच्छा தாற்பயம் நம்முடைய குடியிருப்பு அங்க இருக்கிறது उसके लक्ष्य हमारी निवास நம்மை ஆண்டவர் தம்முடைய வாக்குகளை அருள் செய்து நம்மை நடத்தி கொண்டிருக்கும்படிக்கு ஆண்டவர் திருச்சபையாக நம்மை மாற்றி இருக்கிறார் उसके लिए प्रभु हमें प्रतिज्ञा दे के हमें चला रहा है कलीसिया में रख के வெளியே ஏதாவது பேசுறதெல்லாம் அதாவது கவனிக்காதங்க கெட்டு போவீர்கள் बाहर जो बातें चल रहे हैं उससे मत सुनो नाश हो जाएंगे அதாவது வேதத்தை அவர்கள் போதிக்கவில்லை शास्त्र को जानने वाले नहीं அவர்களுக்கு வேதம் தெரியுதானே எனக்கும் தெரியவில்லை शास्त्र मालूम है कि मुझे मालूम नहीं தெரியாம செய்றாங்களா எனக்கும் தெரியவில்லை मालूम हो नहीं वो मुझे भी पहचान नहीं है அது ஒரு வியாபார பொருளாக பிசினஸாக மாத்தி धंधा விட்டார்கள் पानी है ये हिसाब से करते हैं ஜெபம் பண்றதுக்கு 5000 ரூபாய் 10000 ரூபாய் प्रार्थना करने के लिए 5000 10 நாம் காசு பணத்தை வசூல் பண்றதற்காக அல்ல पैसा वसूल करने के लिए नहीं ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட்டு हर एक लोग उद्धार पाके கிறிஸ்துடைய சாயல் அடைந்து मसीह के स्वरूप நாம் पाके பரலோகத்திலே எப்படி வாழ போகிறோம் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறதோ स्वर्ग में निवास करने वाला निश्चय हमको है அந்த நிச்சயத்தோட அவர்கள் எல்லாரும் பரலோகத்திலே நாம் காணும்போது उस निश्चय में सब स्वर्ग में सबको ஒரு देखेंगे பாவியே மனம் திரும்பும்போது பரலோகமே களி கூறுது एक இந்த पाप பாவி उद्धार கிறிஸ்துடைய சரீரத்துக்கு ஒப்பான சரீரத்தை பெற்று அதாவது பரலோகம் போகுதுன்னு வைங்க யூ ஜஸ்ட் இமேஜின் ये शरीर उद्धार पाकर स्वर्ग में जाता है तो आप जरा सोच कर देखो அது என்ன பரலோகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு स्वर्ग கொஞ்சம் कैसे பாருங்க. होएगा कितने आनंद होगा जरा देखो இதற்கு நேராக வழி நடத்தாம இந்த உலகத்தில் அதாவது அப்படியே சுத்திட்டு நீ இரு சாத்தான் அவங்க மூலமாக தான் அதன பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வான் ये दुनिया के अंदर ही घूमते रहने के लिए लोग सिखाते हैं அதிசயம் அற்புதம் சுகம் எல்லாம் சபைக்கு வர்றவர்களுக்கு சபைக்குள்ளாகத்தான் ஆண்டவர் அது நடத்துவார் अचंबा अद्भुत வெளிய कार्य जो ஏதாவது कलीसिया के अंदर நடத்துவார், आते हैं उन्हीं को होगा அங்க ரெண்டு கிரியும் அதன உண்டாகும் दोनों क्रिया बाहर होता है அப்படி அதாவது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த அதிசயங்கள் அற்புதங்கள் சுகத்தை பற்றியும் நான் ஒரு சீரீஸ் ஆஃப் மெசேஜ் இந்த வருஷம் நான் பேசுவேன் अचंबा अद्भुत कामों के बारे में एक தீர்க்க संदेश मैं தரிசனத்தை दूंगा குறித்து உள்ள காரியம் इसके बारे தசம பாகத்தை குறித்துள்ள காரியம் दशांशम के विषय காணிக்கைகளை குறித்துள்ள वेदों के காரியம் विषय மேப்பர்கள் போதகர்களுடைய அந்த காரியம் चरवाहों और शिक्षकों के बात அவர்களுடைய எல்கை என்ன उनके किनारा அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது उन लोग क्या करना क्या नहीं करना இதெல்லாம் அறிவு இல்லாமல் அதாவது நம்ம இவ்வளவு இந்த மாதிரி இருக்கிறோம் ये सब बिना ज्ञान के பெரிய பெரிய அதாவது தேவ பக்தி உள்ள அதாவது பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எனக்கு தெரியும் அவர்களுடைய சபை எவ்வளவு அருமையாக அவர்கள் நடத்துகிறார்கள் बड़े बड़े भक्तिमानों के बारे में जानता हूं मैं बहुत अच्छे से चलाते हैं ठीक है அவர்கள் எப்படி நேர்த்தியாக அந்த லீடர்ஷிப் அதாவது அந்த இதை அமைத்து அதாவது நடத்துகிறார்கள் कितना ग्रामानुसार उन लोग अपने चर्च को चलाते हैं அதெல்லாம் அதாவது நாம் கற்றுக்கொள்ள ये सब வேண்டும் हम இந்த भी ஆண்டு सीखना है। எல்லாம் அது உங்களுக்கு ये அறிவிக்கப்படும் साल पूरा आपको बताया भी जाएगा நம்முடைய குடியிருப்பு எப்பொழுது மனதில் அங்க நம்ம போய் இருக்க போறோம் இங்கல்ல हमारी निवास स्थान बराबर அங்கே ध्यान இருந்து रखो தான் उधर है நம்மை அழைத்து போகும்படிக்கு நம்முடைய ரட்சகர் வரப்போகிறார் वहां ले चलने के लिए हमारे उद्धारकर्ता आने वाला है வந்து என்ன நமக்கு ரிவார்ட் கொடுப்பார் என்றால் ஆக்கே நம்முடைய क्या- சரீரத்தை மாற்றி आके क्या तोहफा देगा அவருடைய हमारे शरीर को बदल வல்லமையினாலே के நம்மை அழைத்து அங்கே கொண்டு செல்ல उसके போகிறார். सामर्थ्य हमें ले चलेगा கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இதை பெற்றுக் கொள்ளுவார்கள் परमेश्वर के बाट जोने वाला इसे पाएंगे நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள் நடந்து கொண்டே இருங்கள் दौड़ते रहो चलते रहो நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய और மாட்டீர்கள் दौड़ेंगे நடந்தாலும் सम्मित ना சோர்ந்து होएंगे போக மாட்டீர்கள் चलेंगे तो भी थक नहीं கர்த்தருக்கு जाएंगे காத்திருக்கிறவர்களை परमेश्वर के ஆண்டவர் புதுதாக
அவர் சிருஷ்டிப்பார். परमेश्वर के बाढ़ जोने वाला को परमेश्वर नए பழுகு सिरे से போல बांधेंगे। கர்த்தாவே அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளும் उसके आगमन में हम उठा लिया जाने के लिए வரை இதை நாம் செய்து கொண்டே जब तक இருப்போம். इसे हम करते रहेंगे, ஆண்டவருக்கு மகிமை. இந்த परमेश्वर ஆண்டு की महिमा முழுவதும் நாம் அதை செய்வோமாக. साल भर इसे கர்த்தருக்கு करेंगे। எப்போதெல்லாம் காத்திருக்க வேண்டுமோ காத்திருப்போம். जब जब परमेश्वर के बाढ़ போன जोना बाढ़ ஆண்டு जोएंगे। பல அதாவது உபாச ஆராதனைகள் கூடுகைகள் நாம் கூடவில்லை. आज जो वैसे विवाह के आराधना या तो इकट्ठा होना ये सब वो नहीं हुआ है, பல காரியங்கள் தடைப்பட்டு कई போய் काम का रुकावट हुआ है। இந்த ஆண்டு நாம் கூடி கூடி நாம் நல்ல ஆலோசனை செய்து ये सब हम इकट्ठा होकर अच्छी आलोचना करके இறைவனுடைய ஜனங்கள் அன்பு ஐக்கியத்திலே அதாவது முன்னேறும். நான் எல்லா சபைகளுக்கும் தலைமை சபையோட இணைந்திருக்கிற என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்கும் சரியான அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறேன். जितने भी उचित स्थान के साथ जुड़े हुए लोगों को हम अच्छी அதெல்லாம் आलोचना किए। அருமையாக ஆசீர்வாதமாக கிறிஸ்மஸ் ஆராதனை புது வருஷ ஆராதனை எல்லாம் அருமையாக நடந்திருக்கிறது. बहुत अच्छे से क्रिसमस आराधना वो नया साल का आराधना हुआ है। காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நடத்தி जो இருக்கிறார். नहीं सोचा था उतना कार्य भी प्रभु அப்படி किया। ஆண்டவர் இந்த ஆண்டும் செய்யும்படிக்கு ऐसे ये साल भी करने के நாம் लिए எல்லாரும் ஜெபம் செய்வோம். हम सब प्रार्थना करेंगे। காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். परमेश्वर के बाढ़ जो नए प्राप्त அனுதினமும் உங்களையும் என்னையும் புதிதாக்குறதற்காக அவர் இருக்கிறார். आपको भी हमको भी नए सिरे से बनाने के लिए प्रभु तैयार है। இறைவனுடைய அரசுக்குள்ளாக அவருடைய ஆள்கைக்குள்ள அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். प्रभु के राज्य उसके जो प्रसन्नता में அதை हम आए। எப்பொழுதும் இருந்தவர்களாக सदा इसे मन में रखें। அவருடைய வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறது. उसके प्रतिज्ञा मसीह यीशु அவரோடு में இணைக்கப்பட்டு நாம் உடன் சுதந்திரவாளிகளாக उसके साथ जुड़कर साथी सौंदर्यवाली। மாத்திரமல்ல வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் நீங்கள் प्रतिज्ञाओं को अगर நிலைத்திருங்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகம். प्रतिज्ञा को अगर पाना तो मैंने जो அங்கே कहा நம்முடைய उसे இரட்சகர் पालन करो। வரும்போது हमारे निवास स्थान स्वर्ग में है। நிராகதியாக இராமல் हमारी उद्धारकर्ता जब आए பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய புரஸ்கார ரிவார்டை நாம் பெற்றுக்கொள்ள. அந்த उसके ரிவார்ட் பெரிய ரிவார்ட் வந்து அவர் பாடி ஷுட் பி கெட் டிரான்ஸ்ஃபார்ம். और बड़े पुरस्कार यह है कि हमारी जो शरीर கிடைக்கும், சிங்காசனம் கிடைக்கும். सिंहासन मिलेगा। அது இல்லப்பா, वो नहीं है, அது இல்ல. वो नहीं। உன்னுடைய சரீரமானது तुम्हारे शरीर மாம்சத்திலும் ஆவிலும் இருக்கிற அசுசி நீங்க शरीर और आत्मा में जो मिलनता वो हटने के लिए தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள प्रभु ने पवित्रता को संभाल रखो। உணர்கிறவன் யார்? अपने गलतियां को மறைவான समझने वाला குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சித்தருளும். जो गुप्त बात तो अब पापों को मुझसे बचा। வாயின் வார்த்தையும் இருதயத்தின் உமக்கு பிரீதியாக இருப்ப இருதயம் हमारे வேதத்தை हृदय வாசிக்கிறவன் இருதயத்தை சுத்திகரித்து கொண்டிருப்பான். ये शास्त्र जो पढ़े अपने हृदय को शुद्धिकरण करेंगे। தேவன் இருதயத்தை காண்கிறார். உங்களுடைய இருதயத்தை நான் பார்க்க முடியாது, என்னுடைய இருதயத்தை நீங்கள் காண முடியாது. आपके हृदय को मैं नहीं देख இதை पाएगा। பரிசுத்தப்படுத்தும் அப்படி மேலான அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். इतना अच्छा प्रतिज्ञा प्रभु दिया है। அது நிமித்தம் தான் பவுல் கூறுகிறார், इसी के लिए கிறிஸ்து நமக்கு மீட்பும் பரிசுத்தமுமானார். मसीह हमारे लिए அவர் छुटकारा और पवित्रता बना है। பரிசுத்தமும் இருக்கிறது. அவருக்குள்ளாக நாம் இருந்தோம் என்றால் उसी में अगर हम वो நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் हम अपने को पवित्र करा ले। பரிசுத்தப்படுகிறது ஒரு பெரிய காரியம் இல்ல. पवित्र करना कोई बड़ी बात नहीं है। அறிக்கை செய்து விட்டு விடுங்க. अंगीकार करके छोड़ दे। நான் இப்ப விழுந்தவங்களை எல்லாத்தையும் அதாவது தூக்கி விட்டு அதாவது இப்படி இருங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்களை அதாவது இது பண்ணிட்டு இருக்கிறேன். और जो उनको ऐसा खड़ा करके ऐसा रहो करके मैं बोलता हूँ। நிறுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். हम उनको खड़ा करने वाला होना चाहिए। எந்த பாவியும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். जो भी पापी हो प्रभु अंगीकार करते हैं। இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் जो प्रभु के अंगीकार ஆராதனை होने की முடிந்ததுக்கு பின்பதாக ஊழியர்கள் இடத்தில் நீங்கள் கலந்து பேசுங்கள். आराधना होने के बाद सेवकों से बातें करो। ஊழியர்கள் எல்லாரும் புதிதான ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும். जो सेवकों सब नए आत्मा से भेंट करना அவர்களுடைய है। ஆத்துமா நிலையை அறிந்து கொண்டு उनके आत्मा के स्थिति को पहचान ஒவ்வொரு के ஆத்துமாக்காகவும் நீங்கள் பொறுப்பெடுங்கள். एक एक आत्मा को जिम्मेदारी लो। பொறுப்பு எடுத்து जिम्मेदार लेके அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. उनके लिए प्रार्थना करो। அவர்களுக்கு நன்மை என்னவென்றால் उनके அவருடைய भलाई நன்மை அவருடைய ஆத்துமா மீட்பு. उनके भलाई நீங்கள் उनके இயேசுவை आत्मा ஏற்றுக்கொள்ள के வேண்டும். छुटकारा நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். आप अंगीकार कबूलात करना திருமுழுக்கு है। எடுக்க வேண்டும். पवित्र प्रभोजन में बाकी। கிறிஸ்துடைய சபையோட இணைந்து கொள்ள வேண்டும். मसीह के जो कलीसिया के साथ जुड़कर रहना। நற்செய்தியை முதல்ல அவர்கள் புரிந்து शुभ கொள்ளட்டும். संदेश को समझना पहला। எல்லாரும் நீங்கள்
சபையாக மாற வேண்டும். आप सब कलीसिया करके बदलना है. இதுதான் தேவனுடைய சித்தம். यही परमेश्वर இந்த का योजना சித்தத்தை है. நாம் எங்கேயும் பறைசாற்றுவோமாக. इसे हम हर जगह प्रचार करेंगे. ஆண்டவருக்கு மகிமை परमेश्वर की महिमा உண்டாவதாக. हो. இப்படியே இந்த ஆண்டு நாம் செய்து ऐसे ये தேவனுடைய साल நாமத்தை करेंगे. போற்றுவோமாக. प्रभु से दो ஆராதனை செய்வோமாக. आराधना करेंगे. தேவனோடு நடப்போமாக. प्रभु के साथ चलेंगे. ஜெபம் செய்வோமாக. प्रार्थना करेंगे. கிரியை செய்வோமாக. क्रिया करेंगे. நாம் விருப்பமுடையவர்களாக காணப்படுவோம். और उसी को चाह कर रहेंगे. ஆண்டவர் இந்த வார்த்தையை प्रभु इस ஆசீர்வதிப்பாராக. वचनों को आशीष எல்லாரும் करें. தேவனை सब ஸ்தோத்திரிப்போமாக. लोग परमेश्वर को धन्यवाद.